தானே இன்னைக்குமா வந்துட்டீங்க சாமி கும்பிட்டு போவோம் வாங்க சாமி கும்பிடுவோம் நாகன்னு பட்டுச்சோ மகராசி இப்படி போய் சேர்ந்துட்டானே இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கதாய் இந்த புடி நீ தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போய் ஆடு மற்றவங்களாம் போய் ஃபீல்டிங் பண்ணுங்க டே நீ விக்கெட் பாரு அப்புறம் நீ பவுலிங் போடு டே பாத்ரா தூக்கி ஏதாவது அடிச்சிடாத வீட்டுக்குள்ள ஐயோ மாப்பு நமக்கு வச்சு தாண்டா ஆப்பு டேய் பே வீட்ல பால் அடிச்சான்டா நீ தானே அடிச்சு போய் எடுத்துட்டு வாடா வேணாம்டா சரவணா அவங்க அப்பா திட்டுவாருடா அதெல்லாம் கிடையாது நீ தானே அடிச்சு போய் எடுத்துட்டு வாடா சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் முருகா பால் கடிச்சுன்னுப்பா போகாதடா அங்க பேய் இருக்கும்டா ஐயோ பால் இல்லாட்டி விளையாட முடியாதே ஐ பால் கடிச்சிருச்சு நம்ம அம்மா மாதிரி இருக்கு அந்த வீட்டு பக்கம் போகாதன்னு எத்தனை தடவை சொல்றது? விளையாட தானமா போனேன். கண்ட நேரத்துல கண்ட வீட்டுக்கு போகாதன்னு சொன்னா கேக்குறியா? எந்த வீடு? கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே. ஹலோ சார் வணக்கம் சார், நான் தான் மேஸ்திரி பேசுறேன். இப்பதான் போன் வந்துச்சு, நம்ம ஓனர் சைட்டை பாக்குறதுக்கு வராராம், அதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறீங்களா சார்? வரேன்ப்பா. ஆஹா பேப்பர் ரெடியா இருக்கே, காஃபி இருந்தா நல்லா இருக்கும். பாட்டி ஒரு காஃபி ப்ளீஸ். மாமா இந்தாங்க காஃபி. கள்ளக்காதல தவிர நாட்டில் எதுவுமே நடக்காது போல இருக்கு. காஃபி இருந்தா நல்லா இருக்கும். பாட்டி காஃபி. ஆஹா காஃபி ரெடியா இருக்கே. தேங்க்ஸ் பாட்டி. Today we are going to look at the summary of the trigonometry. So please open your notebook. என்ன பண்ணிட்டு இருக்கா? The main summary of trigonometry. Next பிரின்சிபல் கிட்ட சொல்லிட வேண்டியதான். The other summary of. நீங்களே பாருங்க மேடம். So this is the important summary. ராதிகா, Yes ma'am. வா இங்க. Please take down this. I'll be right back. What are you doing, Radhika, inside? As I'm taking class ma'am. To whom? Students? ஸ்டூடண்ட்ஸே இல்ல. யாருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? Okay, you come and meet me in the office. எவ்வளவு பழி கொடுத்தோம் இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்க முடியல. அதனால தான் பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சுக்கிறேன். டேய் பழா, இந்த வீடு தான்டா. இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு இந்த வீட்டை முடிச்சு கொடுக்கறேன். ஒரு வாரத்துல முடிப்பியோ, ஒரு வருஷத்துல முடிப்பியோ, முடிச்சிடு. இல்ல ஒரு நிமிஷத்துல உன்னை முடிச்சிடு. ஆஹா பாட்டி என்ன பண்ற? மாவு பண்ணிடுறேன். எதுக்கு? சப்பாத்திக்கு. दिखता தெரியுதா? अच्छा साहब दाल नमक.
யாரா இந்த பாயி? எல்லாம் நம்ம அண்ணன் ஏற்பாடு தான். அப்படியா? பாய் பேய் ஓட்டத்துல பேர் போனவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எனக்கு என்னமோ இவன் கொடுக்குற பில்டப்ப பார்த்தா உண்மையிலுமே பேய் வந்துரும் போல இருக்கேடா. ஏதோ சத்தம் அடிச்சல பாட்டி. ஆமா, நான் போய் பார்த்துட்டு வரட்டா? வேணாம் வேணாம், நீங்க இதை பாத்துங்க, நான் என்னன்னு போய் பார்த்தேன். என்ன அவன் பிரச்சனை? தம்பி, இந்த வீட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. யார் வீட்டுல தான் என் பிரச்சனை இல்ல? இதோ பின்னாடி இருக்க மாதிரி கட்ட மாட்ட சட்டை. அவன் பொண்டாட்டி அடுத்தவங்க கூட ஓடி போன அவனுக்கு தெரியாது. பக்கத்துல இருக்க கடுக்க வீட்டுல வயசு பொண்ணை வச்சுட்டு 3 தடவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். சொல்லவே இல்ல. ஏன் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம்ல, அங்க ஒருத்த கடலை போட்டுருக்கான் பாரு. ஏ மீச விலகியா என்ன? ஜான் பாய், நான் சொன்ன பிரச்சனை அது வேற. இதா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், முதல்ல இங்க கிளம்புங்க. சொன்னா கேளு. கேட்க முடியாதுங்க. ஹலோ பிரதர், நீங்களும் பேய் ஓட்ட மாட்டீங்க, ஓட்ட வந்து பாய் ஓட்டுறீங்க, என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் இந்த வீட்டுல பேய் இல்லங்க. இல்லன்னு நிரூபி. யாரா அவன்? யாரா அவன்? நான் தான். யோ இடுப்பு விட்டு இறங்கியா? அப்படி நிரூபிக்கலனா நாங்க சொல்றது நீ சரியா? ஒண்ணு செய்ய முடியாது, எல்லாம் கிளம்புங்க. தம்பி, கொஞ்சம் பண செலவு பண்ணா எல்லாம் சரி பண்ணிடலாம். அடா 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 அடா. இது வரைக்கும் வாய் திறக்கல நினைச்சேன் பாய். நல்லா திறந்த வாய, கிளம்புங்க எல்லாம் முதல்ல இங்க இருந்து. बोलते सुन, गलती मत कर. இந்த பாஷெல்லாம் வெளியில போய் பேசி, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? வா. இந்த வீட்ல பேய் இல்லங்கறது போய் எல்லாம் வேலையை பாருங்க. போய் சாப்பிட்டு கிடைக்காம போயிடும். இதுல ஹிந்தி வேற. रे तुझे बोलता हूं 10 நிமிஷம் டைம் கொடு, உன் பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறேன். இந்த சீன்லாம் வெளியே வேற எங்கேயாவது போய் போடு போ. எதுக்குமா அழுவுறீங்க? பென்சில் தானே. ஏய் அங்க பாருடி, ராதிகா தனியா பேசிட்டு இருக்கா. இது கொஞ்ச நாளாவே நடந்து தாண்டி இருக்கு. இன்னைக்கு அவ அக்கா கிட்ட எப்படியாவது சொல்லியே ஆகணும். தைரியமா இருக்கணும், புரிஞ்சுதா? இந்த வட்டாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பயந்தாங்குழிகளே, என் வீட்டில் பேய் இருப்பதாக புரளி கூறி உங்களை எல்லாம் நம்ப வைத்துக் கொண்டிருக்கும் புரோக்கர் பொன்னம்பலமே, அவரின் நல்ல கைகளே, அனைவரும் வாரீர் ஆதரவு தாரீர். உங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி. இவர் யார் தெரியுமா? என் நண்பன், தளபதி, தோழன். இன்னைக்கு நைட்டு இவர் என்னோட தங்க போறாரு, அதுவும் இந்த வீட்லயே. என் வீட்டுல பேய் இருக்கிறது உண்மைன்னா நாளை காலையில உயிரோட இருக்கு. கண்டிப்பா இருக்க மாட்டான், சங்கு தாண்டி. ஏய் யாரா அது? எவனாவது கும்பல கொளுத்தி விட்டு குனிஞ்சிருவீங்களே, கையில மாட்டினமான சட்னி தான். எக்ஸ்கியூஸ் மீ. யாரா அவன் இங்கிலீஷ்ல? ஒரு நிமிஷம். உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? ஏய். என்னப்பா உன்னால எனக்கு ஃபேன்ஸ்லாம் வர்றாங்க. வேணாண்டா, குழப்பிடுவாங்கடா. பொறாமப்படாத, இது ஆசைப்படுறாப்ல ஒரு சம்படி. எடுங்க எடுங்க. எப்படி? ஆமா, நான் ஒன்றும் அப்படி பெரிய செலிபிரிட்டி இல்லையே. என் கூட இருந்து செல்ஃபி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நாளைக்கு எப்படி உயிரோட இருக்க போறது இல்ல? பேய் அடிச்சு செத்து போனோட கடைசி சிரிப்புன்னு செல்ஃபி எடுத்து Facebookல போட்டா சும்மா 100 லைக்ஸ் அள்ளும்ல. இந்த ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் கிடையாது, எல்லாம் வரும். அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லு. உங்களுக்கு ஒருத்தன் உயிர் போறது முக்கியம் இல்ல, அவன் செல்ஃபி எடுத்து போறதா முக்கியமான. இப்ப அதானே ட்ரெண்ட். இனிமே உனக்கு செல்ஃபி எடுக்காது. ஏம்பா, எவ்வளவு பிரம்மாண்டமான வீடு இது. இந்த வீட்லயா பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாங்கலடா, சொல்ல வச்சுட்டான். சொல்ல வச்சுட்டானா? யார் அவன்? 1 கோடி ரூபாய்க்கு போற இந்த வீட்டை என்கிட்ட 3 கோடி ரூபாய்க்கு நீ வித்துட்ட. அதுக்கான பத்திரம். அந்த பணத்துல பழனி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 2 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்க. அதுக்கான டாக்குமெண்ட். மீதி உள்ள பணத்தை உன் பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்க. அதுக்கான டீடைல்ஸ். சொல்லு, வீட்டை எப்ப காலி பண்ண போற? விடுறா விடுறா. ஏய் ஃப்ராடு, எனக்கே பேப்பர் போடுறியா? அப்புறம் உன்னை இந்த ஏரியால வீடு தோட்டம் எங்கேயாவது பார்த்தேன், அறுத்து போட்டுருவேன். போடாங்க. அவனை மிரட்டுறதை விட இந்த ஏரியா மக்களை மிரட்டினா ஈஸியா வாங்கிடலாம். ஆமாண்ணா, புரியலையே. இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு புரளையை கிளப்புங்க. அட பாவிகளா! பிரதர், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நாளைக்கு காலையிலேயே இந்த மக்கள் முன்னால இந்த வீட்டுல பேய் இல்லைன்னு நிரூபணம் பண்றோம். அவன் மூஞ்சில கரிய பூசுறோம். மச்சான், இதான் அந்த பேயா? இல்ல ஆயா. ஆயா இதுக்கு வீட்டுக்குள்ளே முக்காடு போட்டு தெரியுது. காதுல பெருசா தண்டடி போட்டுருக்கல, எவனா ஆட்டையா போட்டான்னா? ஆஹா, அப்ப உசார் பார்ட்டின்னு சொல்லு. ஆமா.
இப்ப ராவா குடிச்சா? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்ப்பா. ராவா குடிச்சா சீக்கிரம் மட்டையாயிடலாம். ஒருவேளை பேய் வந்ததுன்னு வச்சுக்கே நமக்கு தெரியாதுல்ல. ஆமா பிரதர், எவ்வளவு பெரிய வீட்டுல பேய் இருக்குன்னு வெளியே ஒருத்த பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்கான். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் உள்ளூர்ல இருந்தா கிழிச்சிருப்பான் அவன். நான் வெளியூர் போன நேரத்துல இறங்கி செஞ்சுட்டான்டா அவன். ஓ அப்படியா? பிரதர், இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பேய் எங்க இருந்து வரும்? செத்து போனவங்க தான் பேய் வருவான்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுல செத்து போனது யாரு? உன் பொண்டாட்டி. அவளை நீ எப்படி கூப்பிடுவ? அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவேன். ஒண்ணு பண்ணு, கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு 3 வாட்டி அண்ணி அண்ணின்னு கூப்பிடு. இருந்தா வரப்போறா. அது நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்று தான் கூப்பிடணுமா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மாப்பிள்ள, இதுக்கு முன்னாடி நீ பேய பாத்திருக்கியா? இல்லையே. நான் எனக்கு பின்னாடி கூட பார்த்தது கிடையாது. ஓஹோ. ஏன் பேய் ஹிட் படமா கொடுக்கல லாரன்ஸ் மாஸ்டர் கூட பேய் நேர்ல பாத்திருக்க வாய்ப்பு இல்ல. இப்போ உனக்கு பின்னாடி ஒரு உருவம் நிக்குது. என்னப்பா சொல்ற? ஏய், ஒரு பேச்சுக்கு சொன்னடா. உனக்கு பின்னாடி இருக்க உருவம் தெரியணும்னா நீ என்ன பண்ணணும்? கண்ணாடியில பார்க்கணும். அதுக்கு தான் இதை நான் சொல்ல வந்தேன். உனக்கு பின்னாடி இருக்கிற உருவம் தெரியணும்னா உனக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில நீ பார்க்கணும். அப்பதான் உனக்கு பின்னாடி இருக்கிற உருவம் உனக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில தெளிவா தெரியும். அதனாலதான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு கூப்பிடுறான்னு சொன்னேன். இப்ப புரிஞ்சுதா? புரியல, தெளிஞ்சிருச்சு. முதல்ல எனக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில உள்ளதை காலி பண்ணிக்கிறேன். புரியலன்னா சொல்லு மச்சி, இன்னொரு வாட்டி கூட சொல்றேன். அப்பா போது சாமி. ஆத்தாடி கண்ணாடி. இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு 3 வாட்டி அண்ணி அண்ணின்னு கூப்பிடு. இருந்தா வரப்போறா. செக் பண்ணி பாத்திரலாம். உன்னீஸ்வரா, விரும்மாண்டி, பேச்சியம்மா, தைரியமா கூப்பிடுவோம். அண்ணி வர்ற. ஐயோ, நிறைய கூப்பிடுமே. அண்ணி இப்ப கூப்பிட்டு வந்தா என்ன பண்றது? தைரியமாறா, கடைசி ஒரு வாட்டி கூப்பிட்டுருவோம். அண்ணி வரல வரல வரல. சக்சஸ், ராஜ வாழ்க்கை. காலங்காலத்துல இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேலைங்க? எங்களுக்கு வேலையே தானே. இருக்கானா போயிட்டானா? கன்ஃபார்மா காலிதான். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த வீட்ல பேய் இருக்குன்னு. கபார், உன் வீட்ல பேய் இருக்கிற விஷயத்த உன் வாயாலே சொல்ல வச்சு நீ நிரூபிச்சிட்டம்ல. இருப்பா, நான் செல்ஃபி அப்லோட் பண்ணிக்கிறேன். ஏய் இருங்கப்பா, பாத்ரூம் போயிருக்கான்னு சொல்ல வந்தேன். என்ன ஒரு வாட்ஸ்அப்ல சோறு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. என்னப்பா இங்க கும்பலா வந்திருக்காங்க? ஆமா, உனக்கு கிரௌட் அலர்ஜி. நீ மட்டும் 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கட்டி ஓட்டிருப்பாங்க. ஏமா பாத்தீங்கல்ல, இவன் உயிரோட தானே இருக்கான். இவனுக்கு தான் பிக்காலி பசங்க, தேவையில்லாம பொருளை கிளப்புறானுங்க. நீங்க எதுக்குமா வந்தீங்க? 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போக வேண்டிய நாங்க இந்த பேய் பயத்தினால 11 மணிக்கு தாங்க போக வேண்டியதா இருக்குது. 5 மணிக்கெல்லாம் எப்பவும் போல வேலைக்கு போயிருவோங்க. இந்த பேய்க்கு பயந்துட்டு 10 மணி ஆயிருதுங்க. ஏதோ இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நாங்க எப்பவும் போல நிம்மதி 5 மணிக்கே வேலைக்கு போயிருவோங்க. இப்போ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? போங்க, அது வெறும் மூட நம்பிக்கை. இவனுக்கு பேச்ச கேட்காதீங்க, போங்க. யாரும் போயிடாதீங்க, ஒரு நிமிஷம். தம்பி தபார், ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நேத்து சிவனுக்கு உகந்த நாள், அதனால தான் பேய் வரல. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, கண்டிப்பா பேய் வரும். நீ அவுட்டே. நான் இவனுங்களை மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல, நீ இவனுக்கு பேச்ச கேக்குற. அப்படி வந்தா சொல்லி அனுப்புறோம், வந்து செல்ஃபி எடுத்து. அத அவன்கிட்ட சொல்லு. அப்ப என் செல்ஃபி வேஸ்டா? நீ பிறந்ததே வேஸ்ட். எவன் சாதான் செல்ஃபி போலாம் அலையிறது பாரு. போங்கடா, இன்னும் இருக்கீங்க. இந்த தடவை பல்ப் வாங்கிட்டேன். எவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய வீட்டுல தனிமையில இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. மயிலு மயிலு. ஹலோ ஹலோ மயிலு. ஒரு நிமிஷம். யோ, ஒண்ணு தூங்குற இல்ல எந்திரியா? நான் ஆரம்பிக்கவே இல்லை, எந்திரிக்க சொல்றாளே. சொல்லுப்பா. தனியா தான் இருக்கேன். நான் இன்னைக்கு தனியா இருந்திருக்கேன், என் புருஷன் கூட தான் இருக்கேன். நான் தனியா தான் இருக்கேன். என் மயிலு இந்த கால ஈமிலை போல் பாவித்து போட்சி வேகத்தில் புயல் போல் வரவும். கள்ளக்காதல் தப்பு. யாருமா? என் புருஷன். ஒரே அப்பு. கள்ளக்காதல் தப்பே இல்லைன்னு நாட்டாம திருப்பி சொல்லிட்டாரு. அது ஓகேன்னு செக் பண்ணிட்டாரு. சொல்லிட்டாரா? சரி வரேன், சைடிஸ் வாங்கி வை. சரக்கடி. என்ன இது 100 ரூபா சரக்கு வாங்கி வச்சிருக்க? மூந்து போத்தே கண்டுபிடிச்சிட்டியே, நல்ல வளர்ச்சி. இங்க பார், நமக்கு சரக்காடி முக்கியம். கம்மா. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஏண்டி,
உன்னை அழகா வர சொன்னா அழுக்கா வந்திருக்க. நான் என்ன ஒரே இடத்துல வேலை பாக்குறேன்? அது சரி. எத்தனை இடத்துல வேலை பாக்குறேன்? ஆமா நீங்க எவ்வளவு பிஸி. என்னதான் தெரியும் காசிட்டு அவங்க பட்ட பாடு. அங்க பாரு, அங்க ஒரு ரூம் இருக்கா, அதான் குளியல் ரூம். போய் குளிச்சுட்டு ஓடி வந்துரு. ஓடு, கும்முன்னு வரணும். யோ, நான் குளிக்க போன நேரத்துல நீ குடிச்சிட மாட்டியே? நான் குடிக்கிறதுக்குள்ள நீ குளிச்சுட்டு வந்துடணும். டீல். கட்டிங் போட்டுருவோம். ஐயோ, சிகப்பு பொருள்ல சிக்கன் இருக்காளே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? குளிச்சு அப்படியே வாட்டா புடவை கட்ட வந்து நிக்கிறேன். சரி விடு, நானே வைக்கிறேன். உன சேர்த்துக்கிறேன். என்ன வந்துட்டு இருக்கு? ஏத்தடிக்கிற மாதிரியா இருக்கு. ஏண்டி புடவை கட்ட சொன்னா புடவை கடையை கட்டி வந்துக்கிறியா? விட மாட்டேன். இதுக்கே டேரர் போல இருக்கேன். அவன் அங்க போய் என்ன பண்ண போற தெரியலையா? விட மாட்டேன். என்னால முடியல. இந்த பாரு, உன் பின்னலகை காட்டலாம் போதும். கொஞ்சம் திரும்பி முன்னலகை காட்ட. கமா திரும்ப. ஏண்டி என்னை யாரு அடிச்ச? இங்கே வந்துட்டியா? இந்த தைரியம் தான் ஒரு ஆம்பளைவே கணத்துல அடிப்பேன். இப்ப அடி பார்க்கலாம். கண்ணத்துல அடிப்பியான்னு கேட்டா அவன் தலை. ஐயோ, எங்க ஆளு காணோம். ஆசைப்பட்டு இப்படி பிக் பாஸ் வீட்டுல வந்து மாட்ட மாதிரி மாட்டிக்கிட்டேனே. இப்ப உடம்பு முடியல, ஒளியவே முடியல. மயிலு எது கூப்பிடுறா? ஒருவேளை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு அரவணைக்க கூப்பிடுறாளோ? சொல்லு மயிலு. எங்கயா இருக்க? நீ அடிச்சடிலாம் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. என்னது? நான் அடிச்சடா? யோ, நீ சொன்ன வீட்டு அட்ரஸ் தெரியாம நானே சுத்துன்னு சுத்திட்டு இருக்கேன். சுத்திட்டு இருக்கியா? அப்ப நீங்க சுத்த விட்டது யாரு? லூசாயா நீ? போன வைடா முதல்ல. அப்ப நம்ம அடிச்சது யாரு? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, கண்டிப்பா பேய் வரும். நீ அவுட்டே. கரெக்டாதான் சொல்லிருக்கா. இந்த வெஜிடபிளே ஒழிச்சுட்டு போனோம்னா பேய் யாராவது தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படியே ஓடிட வேண்டியதுதான். என்ன பண்ணிச்சிருக்கீங்க? தூக்க வர மாட்டேன். நீ எதுக்காக என்ன அடிக்கிற? உன்னை நம்பி உன் ஃப்ரெண்ட் இந்த வீட்டை விட்டுட்டு போனோம். நீ இப்படித்தான் பண்ணுவியோ? கள்ளக்காதல் சரியா? கள்ளக்காதல் தப்புதான். அதுக்காக அடிக்கலாம் கூடாது. கொஞ்சமா வாயால சொல்லணும். போடா நீயும் வீடும். இந்த வட்டாரத்துல இதான நல்ல வீடு. வீடா இது? பரம்பரை சொத்துடா. பரம்பரை. உண்மையை சொல்றா. சொன்னா அவன் அடிப்பா, சொல்ல நீ அடிப்ப. வாரிக்கு அவன் அடிக்க பரவாயில்ல. அப்பா சாமி, உன் காலுக்கும் கீழுக்கும் வீட்டுக்கும் ஒரு எதுக்குடா அப்படி கேவலமா சிரிச்சிட்டு வந்து நிக்கிற? சாண்டி, நீ என்னதான் தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த வீட்டுல பேய் இல்லைன்னு உன்னால நிரூபிக்க முடியாது. ஏன்னா நம்ம செட்டப் அப்படி. நீ நேரா நின்னு சுடு தண்ணி குடிச்சா கூட இந்த வீட்டை நான் உனக்கு விற்க மாட்டேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. அதை விடு, வீட்டை போய் விற்க போற. சண்டி, உனக்கு எப்பப்பெல்லாம் அடிக்கணும்னு தோணுதோ ஒரு போனை போடு, வர்றேன், அடி, வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனா வீடு எனக்கு தான். கதற விட்டோம்ல. என்னாச்சு? அப்பா முடியல. ஐயோ அம்மா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்க்கா. நீ ஓடு. போ போ போ, நிக்காத. உன்னை கூப்பிட்டாரு. ஒரே சோம்பேறி அக்கா. காலை விடு சாமி. குழந்தை சவுண்ட் கேக்குது.
யாரையும் காணோம். சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கேன். Oh my God, so cute. அச்சோ. இந்த காட்டுக்குள்ள எப்படி குழந்தை விட்டுட்டு போயிருக்காங்க? ஒண்ணு இல்லடி கண்ணு. அம்மா எங்க போயிருக்காங்க? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஒண்ணு இல்லடி. என்னடி கண்ணு? ஹலோ, ஒண்ணு இல்லப்பா. யாராவது இருக்கீங்களா? குழந்தை அழுவுது பாருங்க. காட்டுக்குள்ள யாரும் குழந்தைய வச்சுட்டு போயிருக்கா? பாப்பாக்கு பசிக்குதா? அம்மா இப்ப வந்துருவாங்க. அழக்கூடாதுடி, சின்ன கட்டியில அழக்கூடாதுமா. என்ன பண்றீங்க? அக்கா, காட்டுல யாரும் குழந்தைய வச்சுட்டு போயிருக்காங்க. நடு காட்டுல குழந்தை விட்டு போறதா? எங்க புரிஞ்சிச்சு? என்ன புரிஞ்சிச்சு? வயசு பொண்ண தன்னந்தனியா காட்டு வழியா ஜாகிங் அனுப்ப கூடாதுன்னு புரிஞ்சிருச்சு. ஐயோ, இப்போ என் கையில குழந்தை இருந்துச்சு. குழந்தை இருந்ததா? ஆமா. அப்ப உனக்கு குழந்தை ஆசை வந்துருச்சு. அக்காக்கு என்ன பண்ணும் தெரியும்? வா. யாரோ போன மாதிரி இருக்கு. கதை விடாத, வா. ஐயோ, நான் போற இடமெல்லாம் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி. வயசு பொண்ணுன்னா அப்படிதான். வா. ரொம்ப நாளா டிமி குடுக்குற. மாமனுக்கு எப்ப விருந்து வைக்க போற? அதுக்கு வேற ஆளு பாரு. ஏண்டி நீயே நல்லா தானே இருக்க? வேலைக்கு வர கேவலமா தெரியுதா? கைய பிடிச்சிருக்கிற மாதே கம்முனு கண்ணுக்குட்டி குரல் கொடுக்குதா? ஒழுக்கி இதுல மேஸ்திரி இவனுக்கு அக்கௌண்ட் செட் பண்ணி வெளியே அனுப்பு. முதல்ல செருப்பு கட்டி அடிச்சு அப்படி நடந்துக்க மாட்டானுங்கல்ல. வந்தர்ல கையால வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே? போங்கடா. ஏரியா பக்கம் போனா முன்னே வருவேன். ஏய், எல்லாம் போய் வேலையை கவனிங்க. போங்க. போடா. போங்கடா. அடிச்சிரும் அப்புறம். போங்கடா. என்ன சத்தது? அக்கா, அக்கா, இங்க என்ன பண்றீங்க? அக்கா, அக்கா. மாரியா தக்காளியா இந்த தொடப்பத்தை எடுத்துப்போ. இன்னைக்கு எது வந்தாலும் ஒரே அடி. வருவியா 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 வருவியா? தலை செதற மாதிரி அடிச்சிட்டு சில மாதிரி நிக்கிது பாரு. குண்டு வைக்க போதும். உனக்கு குடிக்க பால் கொடுத்துட்டு போலான்னு வந்து எனக்கு பால் ஊத்தலான்னு பாக்குறியா? அக்கா, என்ன யாரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா, அப்ப நம்பல. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி அக்கா, நான் பாத்துக்கிறேன். இந்தா பாலை குடிச்சிட்டு போய் பாடு. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டான்டா. ராதிகா, இப்படியே நம்மள ஒருத்தர் பார்த்துட்டு வச்சுக்க, மேலேயும் இருட்டிடும், இதுவும் அணைஞ்சிரும். ஆமா, எப்பதான் நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேச போற? ஏன் அவசரப்படுற? ஒரு நல்ல நாளா பார்த்து அப்பா கிட்ட சொல்றேன். என் பையனும் இந்த ராதிகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா விரும்பினாங்க. என் பேர் சண்டி.
நான் ஒரு சிவில் இன்ஜினியர். உங்க பொண்ணை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இவளையா? ஐயோ இவங்களே இல்லைங்க, இவங்களை பார்த்தவொன்னே இவங்க தான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. அவங்க என்னையும் நல்லா பார்த்துப்பாங்க, அதே மாதிரி அவங்களும் என்னால நல்லா பார்த்துக்க முடியும். அவங்கள மிஸ்ஸஸ் ஆக்கிக்கணும்னு உங்க பர்மிஷனுக்காக வந்திருக்கேன் சார். என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஒன்றும் செங்கலோ சிமெண்டோ கிடையாது. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா என் வீட்டு வாசல்ல நிக்காம தைரியமா வந்து என்கிட்ட பர்மிஷன் கட்டிக்க பாத்தீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். ஏன்னா என் பொண்ணுக்கு இந்த உலகத்துல எதெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாமே எனக்கும் பிடிக்கும். நல்லா தேங்க்யூ ஸோ மச் பா. ராதிகா அப்பா பேச்ச நம்பி ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு கேட்டு போனாங்க. அச்சோ இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? கீழே எல்லாரும் மீட்டிங், அப்பா கத்துறாரு. அப்ப சீக்கிரமா போலாம். என்னம்மா ராதிகா ரெடி பண்ண சொன்னா நீ ரெடி ஆயிட்டு இருக்க? தோப்பா கிளம்பிட்டோம். என்னப்பா கிஃப்டா? அம்மாவோட பரம்பரை நகை குழந்தைக்கு சென்டிமெண்டா போடலாம். பெரிய மகாலா பார்த்து ஓகே பண்ணிடலாம். நீ தின்றதுலே இரு. உங்களை பார்த்தாலே தெரியல. நான் பார்த்துல ஆம்பளைங்க நம்ம பேண்ட் சட்டை மாட்ட டக்குன்னு ரெடி ஆயிடுறோம். ஆனா பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்பப்பப்பா. என்னமாச்சு? ஏன் இப்படி வந்து நிக்கிறா? என்னது வேஷம்? என்னாச்சு ட்ரெஸ்? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ பொம்பளை புள்ள, இனி ஒரு பையன் உன்னை கட்டிக்கப்பட்டா கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏமா என் பையனை விரும்பினது உண்மையா இல்லையா? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்குமா, நான் என்ன விசாரிச்சுட்டு வரேன். ராதிகா விளையாடுத போயிட்டு சொல்றாருல கேளுமா. எல்லாரும் பாக்குறாங்க ராதிகா, அவமானமா இருக்கு, போயிட்டு ரிசர்வ் பண்ணிட்டு போ. டேய் நிப்பாட்றா. நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது, பின்னாடி தெரிஞ்சிருந்தா உன் நிலைமை என்னடா? உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறியே. இனிமே உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவளே பிடிக்கலன்றா, வாடா போலாம். ராதிகா என்ன பாரு ராதிகா. நடந்த அவமானத்தையும் அவ பிரிவையும் நினைச்சு என் பையன் தவிக்கிற தவிப்ப பார்த்து நாங்க எங்க ஊருக்கே போயிட்டோம். எப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ஒரு நல்லது நடந்துரும்னு சொல்லி அவனுக்கு நாங்க பார்க்காத பொண்ணே இல்ல. ஆனா அவன் வேண்டாம் வேண்டான்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டான். கடைசியா இவங்க பொண்ணை பார்த்தோம், பேரு தாமரை. தான் காதலிச்ச பொண்ணு ராதிகா மாதிரியே இருந்ததுனால என் மகன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். கோரக்கே எங்கடா கோரக்கே? உள்ள வாங்கிட்டு இருக்காரு. என்னது வாங்கிட்டு இருக்கானா? ஏய் கடைக்காரா, இந்த கோரக்கு ஒரு எல்னி தான் குடிச்சான். 2 எல்னினா. அப்புறம் ஏன்டா ஒண்ணுன்னு சொன்னேன்? பெரிய எடுத்து பையன் பாக்குறேன், இல்லைன்னா வெட்டி வேப்ப மரத்துல கட்டி வச்சிருவேன். போடா. வேப்ப மரத்துல கட்டிடுவியா? நானா 8 மாழ வேஸ்டியாடா. ஏய் டேய் கோரக்கே, ஒரு குட் நியூஸ். தாமரைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. தாமரையே பொண்ணு தான்டா. அதே வேண்டா டவுட்ல பாக்க கோரக்கே இப்படி பேசியே வீணா போயிட்ட. சாரி டெய்லியும் பேசி பாராளுமன்றத்துக்கு போறீங்களா? பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னா தனியா பேசுறவன் தான்டா நீ. யாரா அவன்? உன் ஊருக்காரன் தானே? ஏன் ஊருக்காரன்? ஊரு கொடைக்கானலாம். ஓ அந்த நின்னத்துல முருங்கா பறிப்பான அவனா? ஆமா. டேய் அவனை கிட்ட பார்த்தாலே தூர பார்த்த மெத்தண்டா இருப்பான். தாமரையை நான் தண்ணி ஊத்தி வளர்ப்பேன், அவன் வந்து உர போடுவானா? விட மாட்டேன் அந்த உட்லன்ஸ் மூக்கன. என்ன பெரியவரே? கல்யாணம் முடிய வரைக்கும் சட்டையே போட மாட்டேன். சத்தியமா? சத்தியமா தான். சட்டையை கேட்டு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டே போட உரண்டா அந்த கொடா மிளகா மூக்கன. டேய் இந்த புழு செருப்பு நல்லா இருக்கு, எடுத்து வைங்கடா. பூசாரி நிறுத்துடா உன் ராமாயணத்தை. நிறுத்துடா. கரெக்ட்டா வந்தாலும் கரெக்ட்டா ஆசீர்வாதம் பண்ணி வந்துட்டு அச்சதைய போடுப்பா. என் கையால அவனுக்கு வாக்கரிசி போடலான்னு பார்த்தா வாழ்க்கரிசி போட வச்சானுங்களே. இனிமே தாண்டா இந்த ஜெண்டாவோட ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. கோரக்கே கடைசி வரைக்கும் நீ நினைச்சது நடக்கல. நீ நினைச்சது நடந்துச்சுல்ல? டேய் நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்குது. கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாக்குறேன்டா.
பாருங்க 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 நீ கழுத்து நீட்டு மீதி ரெண்டு நீங்க கட்டுங்க. ஏய் யார் நேரம்ல கட்டினுங்கிற அது கழுத்துல கட்டு. நிறுத்துங்கடா 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 இவனா ஏய் கோரக்கு நிறுத்துறா இந்த கருமாந்திரத்தை. உன்னை கண்டா எனக்கு இனிமே ஆவே ஆவாதுடா. என் தாமரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. உன் வாழ்க்கை மேல எனக்கு வந்துருச்சுடா வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. டேய் சண்டி நீ ஊருக்கு போடா ஒண்டி. ஏய் கோரக்கு கிளவி கூப்பிடுது. இந்த கேள்வியை கொன்னாதான் என் ஃபீலிங்ஸ் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் புரியும். முதல்ல கொல்றேன். ஏய் தாமரை என்னடா மாமா? நல்ல மரியாதை. நீ கோவப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியுது. அதனால மாமா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். என்னது? சவுத் தோப்புல இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி அழகான ஒரு ஆம்பளை பையனையும் உன்ன மாதிரி சுமாரா ஒரு பொம்பளை குழந்தை பெத்துக்குன்னு இந்த வீட்டுக்குள்ள நம்ம வருவோம். அதுக்கப்புறம் நம்மள யாரும் பிரிக்க முடியாது. இது என் ஜெண்டா மேல சண்டா குண்டான்ற அண்டா காலம் தேடி நீ எப்போ வந்த? நீ அழகான ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொன்னீங்கல்ல, அப்ப வந்துட்டு. ஏய் உன்னை கொன்னாதாண்டி என் காதல் அவளுக்கு புரியும். உன் மூலிய கருகி என் ஜெண்டாக்கு நான் படிக்கல. நான் கோரக் சிசி இல்லடி. உனக்கு இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். வெந்திருக்கா? வெந்துருச்சு. அப்ப 2 ஈடு தேய். சாப்பிடறதுக்கு முன்னாடி ஜண்டா மாத்திரை மந்திரத்தை சொல்லு. ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை. டேய் சாப்பாடு எப்படா ரெடி ஆகும்? ஏய் கிண்டி சண்டிடா. ஏன் ஒரு நாள் கிண்டின்னு வச்சு சுத்த மாட்டியா? சரி மாத்திக்கிறேன் சொல்லு. இங்க பார், தாமரை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தான் சொல்லி இந்த ஊரே முடிவு பண்ணிச்சு. ஊர் முடிவு பண்ணல, இந்த வீட்ல ஒருத்தனாவது முடிவு பண்ணானா? எதிர்த்து பேசுறான். டேய் உன் வாழ்க்கையில எனக்கு வெறுப்பு வந்துடுச்சுடா. பருப்பு வந்திருக்கான்னு பாரு. டேய் இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே விட வேண்டியது தானே? எத்தனை முறை சொல்றது உனக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு? போ நானே வரேன் போ. சரி அந்த புளிச்சீக்கிற அரிஞ்சு பாக்க வில்லன் மாதிரி இருக்கான். சோத்த பார்த்தா ஓடி போயிடுறான். எப்படி சமாளிக்கிறீங்க? அவன் ஒரு சோத்து பண்ணுங்க. பாயாசத்தை கிண்ணத்திலாவது குடுறா. யோ தாய் மாமன் சொல்ற முதல்ல சாப்பிட்டு வந்து நிக்கிற. நீ எல்லாம் மீன் தான் சாப்பிடணும் போயா. உன்னை அடிச்சு ஆங்கர்ல மாட்டு வேண்டாம் அந்த கோரக்கு. ஜண்டா மாத்திரை சொல்லு. ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை 10 டைம் சொல்லு. ஜண்டா மாத்திரை. கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீ நடனா ஜண்டா மாத்திரை தலைவலி மாத்திரை வெறுப்பேத்திட்டு இருக்க. வாயமுறா பஞ்சாப் மூஞ்சி ஆரம்பிச்சிட்டான். இந்த கோரக்கு ஒரு முடிவு எடுத்துட்டான். என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் பந்தில யோசிச்சான். 2வது பந்தில தீவிரமா யோசிச்சான். 3வது பந்தில முடிச்சிட்டான். சோத்தையா உன்னை கொன்னுடுவா. டேய் யோ நீ அவரை எப்படி கொல்லுன்னு தெரியும். முதல்ல ஐடியா சொல்லியா. இதுக்கு பேரு தான் தாலி. இது யாருக்கும் தெரியாது பாரு. ஏய் தாமால் தட்டுல இந்த தாலி இந்த கோரக் சுட்டுட்டான். நல்ல நேரத்துல தாலி காணாம போச்சுன்னு சொல்லி ஊரு மக்கள்லாம் சேர்ந்து அவன் மூஞ்சில காரி காரி பூன்னு துப்போம். இத பார்த்த தாமரை கண்ணீரோட தலை குனிஞ்சு நிப்பா. அப்ப நீங்க 5 பேரும் போய் தாமால் தட்டுல இந்த தாலி போனா என்ன, கோரக் கையில ஒரு தாலி இருக்குது, நீ கட்டிக்கோ, அந்த குதிரை வாயனை வெட்டிக்கோன்னு சொல்லு. இதுதான்டா அந்த ஜண்டாவோட ஆணை. தாமரை எனக்கு தான் பார்த்தல்ல, என் ஜண்டாவை எனக்கு உத்தரவு கொடுத்துட்டா. கிழிச்ச யாரா நீ? அவன் தாலியா கட்டிட்டான். டேய் தாலி என் கையில இருக்கும்போது அவன் எப்படிடா கட்டுவான்? அந்த தாம்பாள தட்டுல இருக்க தாலியை தான் எடுத்து கட்டினான். அப்ப இந்த தாலி குடா தாலிய புருஷன்கிட்ட சொல்லி உன்னை வச்சுக்கிறேன் பாரு. யார் தாலியாவது அறுத்துட்டு வர வேண்டியது, எல்லாரும் சேர்த்து அடி வாங்க வைக்க வேண்டியது. இதே வேலை போச்சு உனக்கு. கல்யாணம் தான்டா பண்ணிருக்கிறான். ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடத்துறான்னு நான் பாக்குறான்டா. நெல்லு. ஏ கிழவி என்ன கையில இது? பாலு. எதுக்கு? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. உனக்கா? செருப்பு பிஞ்சு வேணும் மாப்பிளைக்கு. ஏன் அந்த ஒட்டக மூக்க பால் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் நடத்த மாட்டானா? கூடாத போ. என்ன பாக்குற? எடுவாட்ட வேலை. பிள்ளைக்கு வச்சிருந்த பாலை குடிச்சு விட்டாடா. எடுவாட்ட வேலை. வாயமுறி கிழவி. நான் குடிக்க வேண்டிய பாலை அவன் குடிக்க பாக்குறான். அதனாலதான் அவனுக்கு முன்னாடியே நான் குடிச்சேன். இந்த காலி சொம்பேத்தின் போய் அவன் தலைமோட்ல வை. பால் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் நடத்திட்டான்னு சொல்லி ஊரே அவனை காரி துப்போம். அந்த அவமானம் தாங்க முடியாம எந்த புளியா மரத்துல என்ன தூக்கு போட்டு தொங்கு சொன்னானோ அதே புளியா மரத்துல காலில அவன் தொங்குவான். அத பார்த்த தாமரைய காலில மண்டிட்டு மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு தோத்திரம் பண்ணுவா. அப்பதாண்டி இந்த கோரக் முழுமை அடைவான். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா உன் தலைமையில அம்மிக்கல்ல போட்டு கொன்றுவேன். வாடி தாமரை சொல்டா. எப்படி உன் ஃபர்ஸ்ட் நைட் நித்தனம் பாத்தியா?
அப்படி என்னடா பண்ண? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக வேண்டிய பாலை நான் குடிச்சிட்டேன். லூசு பையலே, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலடா முக்கியம். இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணமே ஆகாது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலை தவிர வேற என்னடி முக்கியம்? சொல்லிட்டு போங்கடி. ஏன் ஜண்டா மந்திரத்தால் அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். மாப்பிள்ள என்ன டென்ஷனா இருக்கீங்களா? பிரசவத்துக்கா வந்திருக்கோம், செக்கப்க்கு தானே வந்திருக்கோம். சும்மா இருங்க நீங்க வேற. ஐ அண்ணி வந்தாச்சு. தாமரை டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை கை சுப்பு தான். டாக்டர் சொன்னாங்க பின்னாடி அது பெரிய கை சுப்பியா வரும்னு. கோரக், நீ ஏன் எங்களை விட்டு போற? நீயாவது என் கூட இருக்கலாம்ல? நம்ம குடும்பமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம்? நீ என் கூட வந்துடுற. இல்ல கோரக், எனக்கு தாமரோட தான் வாழ கொடுத்து வைக்கல. அவ வாழ்ந்த இந்த வீட்டுல அவன் நினைப்போட நான் இங்கேயே வாழ்ந்துடுறேன். இறந்து போன தாமரை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற என் மகன் வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும். அவன் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்கணும் சாமி. அதுக்கு நீங்க தான் எப்படியாவது ராதிகா குடும்பத்தை பழனிக்கு அனுப்பிச்சு வைக்கணும் சாமி. அவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா தான் சாமி நடக்கும். நீங்க சொல்றது எனக்கு நியாயமா படுறதுனால நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். சரிங்க சாமி. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது. சத்தியமா செய்ய மாட்டோம். நீங்க என் கட்டுப்பாட்டுல வந்துடணும். சரிங்க சாமி. உள்ள வாங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாளாவே உங்களுக்கு நேரம் சரியில்லை. கரெக்ட் சாமி. உங்களை காத்து கருப்பு பில்லி சூனியம் சுத்தி வர்றதுனால 1 வருஷத்துக்கு நீங்க பழனியில போய் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன் சாமி, வேற ஏதாவது ஊருக்கு போக கூடாதா? போலாம், அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை தான். பழனியில எம்பெருமான் முருகன் இருக்கிறதுனாலையும் 18 சித்தர்கள் இருக்கிறதுனாலையும் போகரோட அருள் அங்க நிறைஞ்சிருக்கிறதுனாலையும் பழனிக்கு போறது உங்களுக்கு நல்லது. சரிங்க சாமி. சரிங்க சாமி. நாங்க உத்தரவு வைக்கிறோம். நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. அக்கா எங்க போற? புது வீடு, பால் காய்ச்ச வேணுமா? பால் வாங்க போறேன். சரி நானும் வரேன். சார் இன்னைக்கு வேலைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆளுங்க தேவைப்படுது. அப்படியா? எவ்வளவு பேர் வேணாலும் வச்சுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. 2 நாளைக்குள்ள இந்த வேலையெல்லாம் சரி முடியணும். சார், கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன். அக்கா சீக்கிரம் வாக்கா. சீக்கிரம் முடிச்சிருவீங்களா? ஓகே சார். என்னடி? அங்க பாருக்கா. எங்க? ஓகே சார், 3 நாள் பக்காவா முடிச்சிடலாம் இருந்தவே சார். மாட்டேங்கடா. சண்டி இங்க எப்படி? சீக்கிரம் வாங்க சார். கேப்போம். போயிட்டு இருக்கா. ஆமா, 10 சித்தாளு 10 பெரிய ஆளு அதே பிளாட் தான். வந்துருங்க. வணக்கங்க. வணக்கம்மா. இப்ப வேலைக்கு வந்து கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? இப்பதான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். நம்மள பார்த்தா சித்தாள் மாதிரியா இருக்கு. இதுக்கு தான் குளிச்சிட்டு வரணும்ன்றது. பால் வாங்குறதுக்குலாம் குளிச்சிட்டா வருவாங்க. நீ கேட்க வந்தது கேளு. உங்க கூட பேசிட்டு இருந்தவரு சண்டி தானே? ஆமா, சண்டி எங்க இன்ஜினியர். என்ன அவர் ரெக்கமெண்டேஷனா? அதெல்லாம் இங்க நடக்காது. இங்க நான் தான் மேஸ்திரி. நான் வச்சதான் சட்டம். வேலை கிடையாது. போமா. யோ, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? யாரு? நாங்க வீடு கட்டணும். நீங்க தங்கறதுக்கா? ஆமா. அப்ப பெரிய வீடா தான் கட்டணும். இன்ஜினியர் சார பார்க்கணுமா? ஓகே, சார் சைட்ல தான் இருக்காரு. வாங்கம்மா. அம்மா வாங்க. வாங்கம்மா. எப்படி சமாளிச்சு பாத்தியா? வா. சார், டெலிவரிக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிக்கிற வழி. ஓகே சார். பிரச்சனைக்கு காரணம் எங்க அப்பா தான். உனக்கு என்னம்மா, நினைச்ச பையனோட சந்தோஷமா வாழ்க்கை அமைய போகுது. கல்யாணமும் ஜாம் ஜாமும் நடக்கும். ஆனா அதெல்லாம் பார்க்க இந்த அப்பா உயிரோடு இருக்க மாட்டான். நீ படிச்ச பொண்ணு, புத்திசாலித்தனமா முடிவெடுப்ப நான் நம்புறேன்.
சொல்றதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வந்தோம். எங்க சண்டே அவரை பார்க்கணுமே. அவர் வீட்டை வித்துட்டு போயிட்டாரு மேடம். இரு இரு. எங்க இருப்பாரு? அவருக்கு கல்யாணம் தாங்க, தெரியாது மேடம். கல்யாணமா? ஆமாங்க. கல்யாணமா? அது ராதிகா என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னம்மா வீரவாசனம்லாம் பேசிட்டு காதலனா பார்க்க போறேன்னு போனேன், என்ன ஆச்சு? உன் காதலன் எஸ் ஆயிட்டானா? அவன் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான். நீ என்னடானா காதல் கத்திரிக்கான வாழ்க்கைய சோகமாகிட்டு பைத்தியக்காரமே அலைஞ்சிக்கிட்டு இருக்க. போ. என் வாழ்க்கையே கெடுத்துட்டல. ஏன் உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சாகுற வரைக்கும் அந்த ஊரே ஒண்ணு கேட்கணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. எனக்கு நிறைய வேலை இருக்கு, ப்ளீஸ். அது ஒரு நிமிஷம் சண்டே, சண்டே ஒரு நிமிஷம். சண்டிய பார்த்தோம். அவதான் முதல்ல பார்த்தா. அப்புறம் அவர் வேலை செய்யற இடத்துக்கே போய் பார்த்தோம், பேசினோம். அவரும் சந்தோஷமா இல்லப்பா. அவர் வைஃப் தாமரை இறந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்ப்பா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்ணே பொன்னம்பலனே. ரெண்டும் ஒண்ணு தாண்டா வாழப்போலாம். இவ்வளவு தூரம் என்ன தேடி வரணுமா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்லண்ணே. தேவை இருக்கிறவன் தாண்டா தேடி வருவான். சொல்லுங்கண்ணே. அந்த வீடு என்னாச்சு? நீ முடிக்கிறியா இல்ல நான் முடிக்கவா? நானே முடிக்கிறேண்ணே. சீக்கிரம் முடி. டேய் சண்டே, வாடா வெளிய. என்னடா உங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறியா? இன்னும் ஒரு வாரத்துல எப்படி உனக்கு கையெழுத்து போட வைக்கிற பார். டேய் வாடா. இன்னமும் முறைக்கிறானே. செம்மையா மாட்டிட்ட தலைவா. இவன் தான் வெளியில இருந்து வரான். அப்ப உள்ள நிக்கிறது யாரு? என்னடா அது ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அன்னைக்கு நடந்ததுக்கு என்னமோ நான் தான் காரணம். காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல ஜாதகம் பார்க்கறதுக்காக உங்க 2 பேரும் ஜாதகத்தை எடுத்துட்டு எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நானும் பல தடவை கணிச்சு பார்த்துட்டேன். உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா கட்டினவனோட உசுறு தங்காது. உங்க பொண்ணு விதவை ஆயிடுவா. இதுக்கு வேற வழி இல்லையா? இருக்கு. உங்க பொண்ணை 2ஆம் தரமா கட்டி கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா இருப்பா. உங்க கல்யாணம் முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமான்னு பார்க்கும்போது அப்ப எனக்கு உங்க உயிர் தான் முக்கியம்னு தோணுச்சு. அதனாலதான் அந்த முடிவை எடுத்தேன். என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணுங்க. என்ன பேசுறீங்க? தாமரை போனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லைங்க. ப்ளீஸ் சார். சார் என்ன ஆச்சு சார்? பெரியவர் அப்பா வயசாகுது, கால்ல எல்லாம் விழுகிறாரு. சரின்னு சொல்லுங்க சார். என்ன சார் பேசுறீங்க? சார் அவன் பொண்டாட்டி செத்த 3ஆவது நாளே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான். நீங்க விரும்பின பொண்ணு தானே சார்? ஓகே சொல்லுங்க சார். எது சார் தயங்குறீங்க? மேஸ்திரி நான் சொல்றேன். சரி சொல்லுங்க சார். ப்ளீஸ் சண்டே, சரின்னு சொல்லுங்க.
சரிங்க சார். மாப்பிள்ள நன்றி மாப்பிள்ள. இது போதும். என் கண்ணுக்கு நீங்க கடவுளா தெரியுறீங்க மாப்பிள்ள. இது போதும். இது போதும். இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு பண்ணிட வந்துருங்க. ரொம்ப நன்றிங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடையில வாங்கினது தானே? உனக்காக நானே சமைச்சது. அப்படியா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? என்னாச்சு ராதிகா? ஏதாவது கொடுத்துட்டு போ. ஏய், ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் பில்லு கொடுத்து போலாம். உங்க வீட்டுல சாப்பிட்டா என்னது கொடுக்குறது? முன்னாடி நீயே எத்தனை தடவை கேட்டிருக்க? அப்படி என்ன நான் இதுக்கு முன்னாடி கேட்டேன், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. என்ன ராதிகா இப்படி பண்ணிட்ட? பொண்ணு நானே கொடுத்துட்டேன். நான் யார்கிட்ட எதை வாங்கினாலும் உடனே திருப்பி கொடுத்துருவேன். கொடுத்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இரு, உனக்கு வட்டியோட திருப்பி டேடி வீட்ல யாரும் பார்க்க போறாங்க. டேய் விடுடா. சொல்றா. புருஷனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சாமி சரிங்க சாமி. போக மாட்டேன். ஒன்னும் இல்லடா. சொல்லுங்க சாமி. போறியா இல்லையா? சரி சாமி. போக மாட்டேன். ஒன்னும் இல்லடா மடையா. என்ன சாமி போன்றீங்க வான்றீங்க? யாரதான் சாமி சொல்றீங்க? அங்க நிக்குது பாரு பேய். ஒண்ணு கண்ணுக்கு தெரியல சாமி. டேய் உங்க கண்ணுக்கு தெரியாதுடா. என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். நீ போக மாட்டியா? எப்படி போக வைக்கிறது எனக்கு தெரியும். என்ன சாமி பேய்ங்கிறான் பிசாசுங்கிறான் நம்ம கண்ணுக்கு தெரியல. சீன புராணம். இந்த அம்பாள் ஊர்வலா கோயில் சன்னிதானம் போறதுக்குள்ள இந்த ஊர் எல்லைக்குள்ள இருக்க கூடாது. போய்விடு. ஏய் ராதிகா சொல்லு. எனக்கு தூக்கமே வரலடா. தூக்கம் வரலையா? ஒரு கட்டிங் அடிச்சுட்டு குப்புறப்படு, தானா தூக்கம் வரும். ஏய் ஒத வாங்குவ. எப்பவுமே உன் நினைப்பாவே இருக்குடா. எனக்கும் உன் நினைப்பா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற? சும்மா பொய்லாம் சொல்லாத. 24 மணி நேரமும் உன் நினைப்பா தான் இருக்கேன். என்ன போய் சொல்றேன்னு சொல்றியே? அப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லு. ஏய் இதெல்லாம் நேர்ல பண்ற விஷயம். லூசா நீ யாராவது போன்ல பண்ணுவாங்களா? நேர்ல பண்றதை விட போன்ல பண்றது தான்டா கிக்கு. கிக்கா? ஏய் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா மீ டூல அதுல இதுல மாட்டி விட்டுற மாட்டேல்ல? சொல்றத செய்டா. ஓகே சொல்லுங்க மேடம். கண்ணை மூடு. கண்ணை மூடிட்டேன். நான் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. கற்பனை பண்ணிட்டேன். அப்படியே கட்டி பொடி. கட்டி பிடிச்சிட்டேன். இப்போ முத்தம் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லு. ஐ லவ். நான் இருக்கும்போது இன்னொருத்தி கேக்குதா? ஐயோ யார நான் கேட்கிறேன்? எங்க ஓடு? என்கிட்ட இருந்து இனிமே தப்பவே முடியாது. யாரா நீங்க? யாரா? எம்எல்ஏக்கு தான் இந்த வீடுன்னு
கையெழுத்து போடுறா. இப்படி அமைக்க பிடிச்சா எவனா கையெழுத்து போடுவா? டேய் கை எடுக்க சொல்றா. ஏய் திருப்பி போடுங்கடா. இப்ப போடுறா கையெழுத்த. டேய் கெட்டு வளர்ந்தவனே, கையெழுத்து போற நேரமானது. வாங்கடா இங்க இருந்து ஓடிடலாம். டேய் இப்ப கையெழுத்து போடல மேல போயிடுவேன். ஐயோ இன்னும் 2 நிமிஷம் இருந்தா எல்லாரும் மேல போயிடுவோம். சொன்னா கேளுங்கடா, கைய விடுங்கடா. டேய் இவன் கையெழுத்து போடலனா இவன் கைய வெட்டுறா. அண்ணே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லண்ணே. உள்ள செம்ம சாத்துதுண்ணே. நான் சொல்றத கேளுங்கடா. இந்த வீட்டுல பேய் இருக்குடா, ஓடிலண்டா. இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு நீயே ஒத்துக்கிட்ட. மரியாதையா கையெழுத்து போடு. நான் சொல்லல. யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாம் அண்ணனோட செட்டப். ஏ கெட்டப், இது செட்டப் இல்லடா, நெஜண்டா. டேய் இவன் அடங்க மாட்டான். செஞ்சிரு. அண்ணே ஒரு கையெழுத்துக்கு கழுதா. எப்பா உங்களுக்கு எல்லாம் மசாலா பால் வாங்கி தரேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு ஓடிடலாம்டா. இந்த வீட்டுல பேய் இருக்குடா. டேய் வேடிக்கை பார்க்காத, விட்டுறா. யாருடா நீங்களா? யாரு யாரு? என்ன வீடு வேணுமா? ஒரு செங்கலை கூட தரமாட்டேன். இப்ப பார்க்க போறியே, இதுதான் ஃபைட். பாத்தியா? கண்டு மிரட்டிடுவா, பள்ளிகிட்டு நடத்திடுவா, பதில் சொல்ல மறுத்திடுவா, விழி கொண்டு பசிக்கிடுவா. 2 பேரா? வாங்க. அடி கண்டி பள்ளிக்கிடுமா, இடி மின்னல் எதிர்படுமா, எவனுக்கு கொலை களமா, இவனுக்கு உயிர் பயமா, அன்பினை உணர்ந்திடுவா, அழகினை விரும்பிடுவா, எரிமலை எழுப்பிடுவா, கிடரினை அழித்திடுவா. அண்ணன் இல்ல, அண்ணி. ஏய் இதை எடுத்துட்டு போ. நாயடிய பார்த்திருக்க. பேயடிய பார்த்திருக்கியாடா? என்ன ப்ரோ, ஏதோ முக்கியமா பேசணும்னு வந்தீங்க, இப்ப எதுவும் பேசாம பேயடிச்ச மாதிரி உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? பேய் தாண்டா அடிச்சிருச்சு. பேய் அடிச்சிருச்சா? உன்னையுமா? ஐயோ ஐயோ. ஏய் எதுக்கு இவ்வளவு சந்தோஷம்? போய் தெருவா போஸ்ட் ஓட்ட போறியா? சாரி ப்ரோ, உங்க வழி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன நடந்துச்சு? முதல்ல இதெல்லாம் புரோக்கர் பொன்னம்பலம் வேலைன்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நிஜமாவே வீட்டுக்குள்ள பேய் இருக்கு. ப்ரோ, உங்களை பேய் அடிக்கும் போது ஆயா அந்த வீட்டுல இருந்துச்சா? இல்ல, பாவம், அது இருந்திருந்தா அதுக்கு ஏதாவது ஆயிருக்கும். இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் ப்ரோ. என்னைய அடிச்ச பேய் தான் ஒன்னைய அடிச்சிச்சு, ஒன்னைய அடிச்ச பேய் தான் என்னைய அடிச்சிச்சு, ஒன்னையும் என்னைய அடிச்ச பேய் ஏன் ஆயாவை அடிக்கல? ஏன்னா அந்த ஆயாக்கும் அந்த பேய்க்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த ஆயா சோறு போட்டு அந்த பேயை வளர்த்துக்கிட்டு இருக்குது. என்னப்பா இதெல்லாம்? இந்த பாரு, உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நமக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும்னா அந்த ஆயா கூட்டு விசாரிச்சோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். ஆறாவது கலங்கத்தோ கனவு தட்டுறது.
வணக்கம் சார். வணக்கம். பாட்டியை பாக்க முடியாது சார். என்ன கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னே. சார் முடியாதுன்னு சொல்றேன்ல சார். சார் முக்கியமான விஷயம். சொன்னா கேளியா? என்னடா விஷயம் தெரியாம இந்த கவலைப்படாதே, ஆனா நான் பாத்துக்கிறேன். இப்ப பார்க்க முடியுமா? டேய் முடியாது சார். இப்ப பார்க்க முடியுமா? ஓ தாராளமா பழங்க, பேசுங்க, அப்பப்ப வாங்க. ஆயா பார்க்கிறதுக்கு ஆஃப் வாங்கி தர வேண்டியது இருக்குது. போ. பாட்டி. ஆயா. பாட்டி. ஆயா. பாட்டி. ஆய். பாட்டி. என்ன ஆயா செவுத்துல தொங்குது? ஏன்டா ஆயாக்கு மாலையை போட்டு வச்சிருக்காங்க? சத்து போன பாட்டிக்கு மாலை போடாம சலுவையா போடுவாங்க. அப்ப ஆயா தான் பேயா? பாட்டி செத்து 6 மாசம் ஆச்சா? முந்தானே தாங்க நான் உங்களுக்கு சம்பளமே கொடுத்துருக்கேன். 6 மாசத்துக்கு முன்னாடி செத்து போன பாட்டிக்கு முந்தானத்து சம்பளம் கொடுத்தியா? என்னடா இது? நான் குடிச்சிருக்கேனா இல்ல நீ குடிச்சிருக்க? உங்களா குடிக்காத பசங்களா? பாட்டி. ப்ரோ இது ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கே. பாட்டி செத்து 6 மாசம் ஆச்சுன்னா அப்ப நம்ம வீட்ல இருந்தது யாரு? தெரியலையே. இப்போ என்ன பண்ணலாம்? வாடா பாய போய் பார்க்கலாம். போலாம். மாப்பிள்ள, ராதிகா நிச்சயதார்த்த புடவை வாங்க உங்க வீடு வந்துட்டு இருக்கா. மறந்து வீட்லயே போனை வச்சுட்டு போயிட்டா. அங்க வந்து தேட போறா. சொல்லுங்க போன். என்னது ராதிகா வீட்டுக்கு வந்திருக்கா? வாழ போற வீட்டுக்கு தானே வரா, அதுக்கே அந்த வந்துருச்சு. ஒண்ணும் இல்லைங்க, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், உடனே ஃபோன் பண்றேன். டேய் ராதிகா வீட்ல இருக்காங்க. ஏதாவது பண்ணி உடனே அவளை காப்பாத்தணும்டா. காப்பாத்துங்க ராதிகா, எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ். அப்ப நீ? நான் தானே. டேய் டேய் பயந்தாங்குழி டேய். சண்டி, வீடு திறந்து போட்டு உள்ள என்னடா பண்ற? ஏய் சண்டி, மணியாச்சு, புடவை எடுக்க போன உள்ள என்னடா பண்ற? வீடு சின்னதா தான் இருக்கு, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரியே இருக்கீங்க. அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி அவன் என்னதான் லவ் பண்ணான். சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனாலதான் அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். விதி. என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, உங்களை விட அவனை நான் நல்லாவே பார்த்துப்பேன். ராதிகா உள்ளவா. வந்துட்டேன். வரேன். சண்டி, ஏ சண்டி, ஏ சண்டி, கதவு தோற. ஓ பாத்ரூம்ல இருக்கியா? இதோ வர. நான் பயந்துட்டேன். இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயா வச்சுக்கோ. ஹே, வாவ், புடவை. ஓ, அப்ப இந்த gift கொடுக்கறதுக்காக தான் இந்த பில்டப்பா? சூப்பர்டா. நீயும் நானும் சேர்ந்து புடவை எடுக்கணும்னு நினைச்சேன், நீயே ஒரு புடவை எடுத்துட்ட. சூப்பரா இருக்குடா. நான் கூட இந்த மாதிரி புடவை எடுத்திருக்க மாட்டேன். I love you.
நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ போறேன், திரும்பவும் வாழ போறேன். வந்துட்டேன். புடவை வாங்க போனவளுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டாரா? கலக்கிறேன் ராதிகா. ராதிகா இல்ல, தாமரை. என் புருஷனை என்னை விட நல்லா பார்த்துப்பியா நீ? கொன்னுடுவேன். என்னம்மா உன் போட்டோவை பார்த்து நீயே பேசிட்டு இருக்க? என்னாச்சு ராதிகா? ராதிகா இல்ல, தாமரை. லூசாப்பாவ நான் வேணா உள்ள போய் 2 காட்டு காட்டவா? மா சும்மா இருமா, நானே குழம்பி போயிருக்கேன். நீ போய் வேலையை பாரு, அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா சொல்றதை கேட்காம இருக்க நான் ஒண்ணு ராதிகா இல்ல, அவ அக்கா. சொல்லாமலே கேப்பப்பா. வரேன்ப்பா. ராதிகா, ராதிகா. ஹலோ, சொல்லுங்க சந்தி. ஆர்த்திங்களா? ஆமாங்க, நான் தான். சொல்லுங்க. இல்ல ராதிகா அங்க வந்தாங்களா? வந்ததுல இருந்து ஏதோ மாதிரி நடந்துக்கிறா, ஏதேதோ பேசுறா, ஒண்ணுமே புரியல. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க, சும்மா தான் கேட்டேன். சரிங்க, வச்சிடுறேன். அங்க பாருங்கப்பா. கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான்ப்பா பாக்குறேன். மொத்த சாப்பாட்டையும் மொத்தையா எப்படி சாப்பிடறா பாருங்கப்பா. இத்தனை நாளா சாப்பிடாம இருந்தா இன்னைக்கு அது நல்லா சாப்பிடறாரு. இன்னைக்கு குடும்பமே பட்டினி தான். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. மாப்பிள்ள நீ எங்க இருக்க? என்னாச்சு ப்ரோ? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பாய பார்க்கணும் போல தோணும். பாயா? எதுக்கு ப்ரோ? முக்கியமான விஷயம் கொஞ்சம் பேசணும். அதான். முக்கியமான விஷயமா? புரிஞ்சிருச்சு. நீ உசாரு, நானே பாய கூட்டு வந்துடுறேன். பார்க்கலாம்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல பாருங்க. இங்க என்னென்ன சம்பவம் நடந்து பார்க்க ஆசைப்படுறியா? அச்சா. ஏய், உனக்கு என்னடா ஆச்சு? ஐயோ, பயத்துல உச்சா வரதாப்பா அச்சான்னு சொல்லிட்டேன். நான் போய் பிசாசிட்டு வந்துருமா? டேய் நில்றா. யாருங்க காலம் கூறுறது? ஏகாக்கி இன்னும் காட்டுற பார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆச்சு பாடி. யாருங்க விசிறி விடுறது? பா, இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு தெரியல. அது யாருன்னு உங்களால காட்ட முடியுமா? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ் ரசூல் கஸம் ஆசாம்னே. என்ன பார்க்கற? அங்க பார். தாமரை. பாயா, அது என் மனைவி பாய். அது என் மனைவி. தாமரை. மனைவி இல்ல, ஆத்மா. அது என் மனைவியோட ஆத்மானா இது நாள் வரைக்கும் என் கண்ணு முன்னாடி ஏன் பாய் வரல? அதுக்கு காரணம் நீதான். நானா? ஆமா. இப்ப வரைக்கும் தாமரை மனசுல இருந்தா, நிறைவேறாத ஆசையில இறந்து போனதால உனக்கு செய்ய வேண்டிய கடமைய கூடவே இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா. நீ உன் காதலியை சந்திச்சதும் மனசு மாறி அவளை விட்டுட்டு போயிடுன்னு புரிஞ்சுக்கிட்டா. இப்ப அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணு வந்ததும் அவளால தாங்க முடியல, அதான் வந்திருக்கா. பேய்க்கு கூடவா பொறாம வரும்? பேயா இருந்தாலும் பொண்ணு தானே.
எந்த பொண்ணு எதை வேணா விட்டு கொடுப்பா, கட்டின புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. அப்ப தாமரையோட நோக்கம் தான் என்ன பாய்? ராதிகா உடம்புக்குள்ள இருந்து தான் ஆசையை நிறைவேற்றிக்க பாக்குறா. இதனால எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? வரும். ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா தான் இருக்கணும், அதான் இயற்கையின் நீதி. தாமரை ராதிகா உடம்புல இருக்கிறது ராதிகா உயிருக்கு தான் ஆபத்து. அவளை காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு நான் என்ன பாய் பண்ணணும்? இந்த வீட்டுக்குள்ள நான் ஒரு மந்திர சக்கரத்தை போடுவேன். என்னால ஓதப்பட்ட மந்திர தகடுகளையும் எல்லா தர்காவிலும் மந்திரிச்ச கயிறுகளையும் ஆயத்துகளையும் கட்டி அதற்கு சக்தி கொடுப்பேன். நீங்க ராதிகா உடம்புல இருக்கிற தாமரை ஆத்மாவுக்கு எந்தவித சந்தேகம் வராம கூட்டிட்டு வந்து அந்த சக்கரத்துக்குள்ள உட்கார வைக்கணும். அவ உள்ள வந்து உட்கார்ந்த உன்னை எனக்குள்ள இருக்க மந்திர சக்தி அவளை கட்டுப்படுத்தும். நீ என்னோட சேர்ந்து ஓதணும். நீ ஓதுறப்ப அந்த ஆத்மா தடுக்கும். ஆனா நீ ஓதுறதை நிறுத்தக்கூடாது. ஒருவேளை மந்திரத்தை பாதிலே நிப்பாட்டிட்டா அந்த ஆத்மா பலம் வாய்ந்தது. ஓதுறத ஒருவேளை நீ பாதியில் நிறுத்திட்டா ராதிகா உடம்புல இருந்து உன் மனைவியோட ஆத்மா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ராதிகம்மா, எனக்கு நீ மகளா பிறந்ததுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். கவலைப்படாதடா, எப்படியாவது இந்த அப்ப உனக்கு சண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ராதிகா, ராதிகா, ராதிகா இல்ல தாமரை. என்னடா ஆச்சு உனக்கு? அவதான் சின்ன பொண்ணு. அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. நீ எல்லாம் ஒரு அப்படா. யாரு? என்னப்பா உன் பொண்ணு போய் யாருன்னு கேக்குற? ஏன்பா இங்க படுத்திருக்க? பெட்ல படுக்க வேண்டியதானே? இல்லம்மா, நான் என் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். என்னப்பா குடிச்சிட்டு விழுந்துட்டியா? இல்ல, அடிச்சு விழுந்துட்டோம். ரெண்டும் ஒண்ணுதான். இது என்னது கையில? பால் மட்டும் தானே மிச்சம் வச்சிருக்கா, அதான் ராதிகாக்கு பால் கொண்டு போய் குடுக்கலான்னு போறேன். நீ கொடுக்க வேணாம், அவளே கொடுப்பா. புரியல? உள்ள போ, புரியும். நீ நல்லா மூக்கு மட்டும் குடிச்சிட்டு வளரு போ. எப்பதான் இந்த கவர்மெண்ட் கடையை அடுத்த டிசைனா இந்த பால். நான் பால் சாப்பிட மாட்டேன், ஜூஸ் தான் சாப்பிடுவேன். உனக்கா ஜூஸ் எல்லாம் போட முடியாது. வேணா இந்த பாலை குடி ராதிகா. ராதிகா இல்ல தாமரை. சும்மா வந்து வேது பார்த்து தாமரை தாமரை கோயில் மாட்டி விட்டு மலை மாடு மாதிரி உட்காந்துருக்கு பாரு. உனக்கு என்னமாச்சு? தாமரைக்கு பால் பிடிக்காதாம்ப்பா. நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டா. அம்மா அப்பா, நம்ம 2 பேரும் செம்மத்தியா வாங்கியிருக்கோம்ல, இந்த வீட்டுல தண்டத்துக்கு தின்ட்டு ஒரு சுத்தம் இல்ல, அது வருது, கோத்து விட்டுலாம். ஏய், வர வர அலங்காரத்துக்கு அளவே இல்லடி. மூஞ்சியெல்லாம் லிப்ஸ்டிக் தடவி வச்சுட்டு பத்தாவது மாமா மூஞ்சில தடவி வச்சிருக்கேன். என்ன ஃபேஷன்? உனக்கும் போறதா திட்டு. வேண்டாம், உன் அப்பனோட நிப்பாட்டிக்க. ஆமா, நான் வரும்போது ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தீங்களா? என்ன பேசுனீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. ராதிகாக்கு பால் தான் பிடிக்கும்னு நான் சொன்னேன். குழந்தைண்டா ஜூஸ் தான் பிடிக்கும்னு சொல்லுது. அதான் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். இல்லன்னா ரெண்டையும் கொடுங்க, ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போட்டோம். நல்ல ஐடியாவா இருக்கே, நீயே குடுத்துறியா? சரி, ஓ மண்டையும் கொண்டையும் பாரு. ராதிகா, பாலும் ஜூஸும் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு எது வேணுமோ எடுத்து குடி, இங்க வைக்கிறேன். வேணா ரெண்டையும் குடி, மாமாயும் சொல்ல மாட்டேன். ராதிகா, ராதிகா, யார்டா நீ? மாமா மரியாதை நான் பேசுறேன். நீ யாருக்கு யார்டா மாமா? மேக்கப் இல்லையா? யாரு மாமாவா? யாருக்கு தெரியும்? டவுட் இருந்தா உள்ள போய் கிளியர் பண்ணு. வாங்க. அப்பா, சண்டி, பராக். ஏதாவது குடும்பத்துல பிரச்சனையா? நான் வேணா அப்புறம் வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பா, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் சொல்ல போற விஷயங்களெல்லாம் அதிர்ச்சி அடைய வைக்கலாம். என்னது? ராதிகா உடம்புல தாமரையோட ஆத்மா புகுந்துருச்சு. பழைய நியூஸ் அடிச்சது தாமரை. என்னாச்சுங்க?
இத ஒரு 1 hour முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஐயோ நான் ஃபோன் பண்ணேங்க, ரிங் அடிச்சது நீங்க யாரும் எடுக்கல. அப்பெல்லாம் நாங்க வாங்கிட்டோம். ரொம்ப பிஸி. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுமா. ராதிகா உடம்புல இருந்து தாமரையை போக்கணும்னா மசூதியில பாய் சொன்ன ஒரே வழிதான் இருக்கு. ஏதாவது சொதப்பல் அடிச்சுனா அப்படி ஒருவேளை நம்ம சொதப்பிட்டோம்னா ராதிகாவை நம்ம யாராலையும் காப்பாற்ற முடியாம போயிடும். நான் வரேங்க. இப்படி சொல்லிட்டு போறாரு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது மஹபூசுவானே மதர்காலந்து துவா பண்ண எலுமிச்சம்பழம். பாய் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்ல காக்கா போல். தம்பி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த சக்கரத்துல உட்கார வைங்க. அந்த பொண்ணுக்கு எந்த விதத்துலயும் சந்தேகம் வரக்கூடாது. புரியுதா? அப்படின்னா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்ல பாய்? மந்திரத்தை பாதியில் நிறுத்தாத வரைக்கும் நல்லதுதான் நடக்கும். நிறுத்திட்டா என்ன வேணாலும் நடக்கும். சொன்னா கேளுங்க. போங்க, போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சரிங்க. அம்மாடி எவ்வளோ பெரிய வீடு. அப்பா ராதிகா மாதிரியே இல்ல. எனக்கு என்ன உங்க அப்பா மேல டவுட். ஏமா நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு? நீ ஏமா அப்படி பாக்குற? உனக்கு சந்தேகமா? அம்மாடி இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க. அப்ப அத்தனை பேர் நான் தான் பண்ணா ஏன் இருக்கக்கூடாது? ஏற்கனவே குடும்பம் குழப்பத்துல தான் போயிட்டு இருக்கு. நீ வேற எதுக்கு வந்து குழப்பற? வாங்க போலாம். ப்ரோ ப்ரோ பாய் சாமி எல்லா செட்டப்பையும் பக்காவா பண்ணி வச்சுட்டாரு. எல்லாரும் வந்தாச்சு. அண்ணி மட்டும் வரணும். நீ எப்படியாச்சும் கூட்டு வந்துரு ப்ளீஸ். அண்ணி இவ்வளவு அக்கறையா பேசுறியே, இந்த காரியத்தை நீயே பண்ணல ப்ரோ. நான்லாம் இப்போ உசுரோட இருக்கிறதே ஏதோ பெத்தவங்க பண்ண புண்ணியம் ப்ரோ. என்ன அடி, அதுவும் தாவி தாவி. ப்ரோ நீங்க எப்படியாச்சும் கூட்டு வந்துருங்க ப்ரோ. டேய் ட்ரை பண்றேன்டா. பாய் மாட்டுக்கு ஐடியா கொடுத்துட்டாரு, நல்லபடியா நடக்குமான்னு தெரியல. ஒருவேளை மாப்பிள்ள அடி வாங்கின மாதிரி நம்மளும் அடி வாங்குவோமா? கடவுளே காப்பாத்துப்பா. மாமா மாமா நான் ராதிகால தாமரை. ஆமா மாமா. மாமா எத்தனை நாள் ஆச்சு மாமா? எப்படி இருக்கீங்க? எப்படி மாமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ராதிகா. ராதிகால தாமரை. ஆமா நீ தாமரை தான். நான் தெரியாம உளறிட்டேன். உன்னை பார்த்த சந்தோஷத்துல நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன கிஃப்ட் மாமா? கண்ணை மூடு, நான் கிஃப்ட் காட்டுறேன். ஐயோ ஐயோ தாமரை, ஏன் கண்ண உன் கண்ண. ஆனா கண்ணை மூடிட்டா எப்படி மாமா போறது? மாமாவை பிடிச்சுக்கோ. ஐயோ பயங்கர புள்ளியா இருக்கு. வாங்க மாமா போலாம். ஆமா மாமா, நான் வேணா கையை பிடிச்சி மெதுவா கூட்டிட்டு போட்டுமா? ஐயா பெருமாளே, உள்ள என்ன நடக்குமோ தெரியலையே. எனக்கு இங்கேயே பயமா இருக்கு. என்ன மாமா எங்க கூட்டிட்டு போறீங்க? உள்ள போனாதானே தெரியும். என்ன மாமா சர்ப்ரைஸா? பெரிய gift கொடுக்க போறீங்களா? சொல்லுங்க மாமா. பாத்து மெதுவா உட்காரு. என்ன மாமா எனக்கு சாப்பாடு போட போறீங்களா? ஸ்பெஷலா? இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பல்ல. கண்டிப்பா மாமா, நீங்க சொல்ற வரைக்கும் நான் கண்ணை திறக்கவே மாட்டேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம். யா முர்ஷத் அப்துல் காதர் ஜிலானி ஷைன்லா யா முஹிதீன் காஜா நவாஸ் அஜ்மீரி பவா நாகூர் பவா தமீம் பின் சரி பவா கரீமுல்லா ஷா காதிர் காலே பீர் மஸ்தான் பா அமீன் பீர் அம்மாஜி அம்மா பொன்னிரப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் காக்கா படி. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஆலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஆலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி அன்தல் காதி லைஸல் காதி இல்லா அன்தல் காதி இல்லா மாமா நிறுத்துங்க மாமா. மந்திரத்தை ஓதாதீங்க மாமா. நான் யாரையும் தொந்தரவு பண்ணல மாமா. மாமா நிறுத்துங்க மாமா. மாமா உங்க பேச்சை கேட்காதீங்க மாமா. நான் சொல்றதை கேளுங்க மாமா. மாமா எப்படி பண்றீங்க மாமா? பாய் சொல்லுங்க பாய். மாமா நான் சாகும்போது உன்னை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே மாமா. பாய் சொல்லுங்க பாய், என் மாமாக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல பாய். பாய் பொண்டாட்டி விஷயத்துல நீ யாரடா குறுக்க வர? மாமா உடம்பெல்லாம் ஏறியது மாமா, நிறுத்துங்க. வாழ்க்கை முழுக்க உன் கூட வாழணும்னு எவ்வளவு கனவோட இருந்தேன். எல்லாமே நிராசையா போச்சு. நிஜத்துலதான் நான் உன் கூட வாழல.
ஒரு நிழலாவது உன் கூட வாழணும்னு நினைச்சு இப்போ அதுக்கு ஆபத்து வந்துருச்சு. மாமா மாமா நிறுத்துங்க மாமா. மாமா மாமா நான் உன் கூட வாழணும் மாமா. நிறுத்துங்க மாமா. மந்திரத்தை நிறுத்துங்க மாமா. மாமா நிறுத்துங்க மாமா. அல்லாஹ். நான் என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? முட்டாள்தான் பண்ணிட்டீங்க. என்னால முடியல பாய். அங்க இருக்கிறது என் மனைவி பாய். அவ இந்த மாதிரி துடிக்க நான் தாய்க்க முடியல பாய். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. முட்டாள், அது உன் மனைவி இல்ல, ஆத்மா. அல்லாஹ்வின் கட்டளைப்படி அந்த ஆத்மா இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு அனுமதி இல்ல. ஒரு உடம்புல இருக்கிறதுக்கு உரிமையும் கிடையாது. அந்த பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்து. ஐயோ அப்பா, ராதிகாவுக்கு ஆபத்து. இனி அந்த கடவுளை நினைச்சாலும் ராதிகாவோட இருந்து அந்த ஆத்மா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமே என்ன பண்ண போற? தப்பு பண்ணிட்டியே. உங்களை நம்பி தானே கூட்டிக்கிட்டு வந்தோம். இப்படி பண்ணிட்டீங்க. இனிமே என் பொண்ணை யார் காப்பாத்துவா? நான் காப்பாத்துறேன் மாமா. எப்படி மாப்பிள்ள? உங்க பொண்ணை உங்க கையில கொடுக்குறேன். எப்படி? அது என்னால முடியும், அது எனக்கு தெரியும். தாமரை, நீ இதனால வரைக்கும் என் கூட தானே வாழ்ந்த. ஆமா மாமா. இனிமேல என் கூட தானே வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா நான் சொல்றதை நீ செய்வியா? செய்ற மாமா. ராதிகா விட்டு வெளியே வந்துரு. மாட்டேன். நான் வெளியே வந்துட்டா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிப்பீங்க. பண்ண மாட்டேன். இனிமே நமக்கு யாருமே தேவையில்லை. உன் கூட நான் இருப்பேன், என் கூட நீ இருப்ப. இது உன் மேல சத்தியம். சரி மாமா. ராதிகா, ராதிகா எந்திரி. ராதிகா, ராதிகா எந்திரி. ராதிகாமா. ராதிகா வா. ராதிகா, ராதிகா. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்க பொண்ணு திருப்பி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு ராதிகாக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. உன்னை விட மாட்டேன். அல்லாஹ் கி கஸம். ஹலோ. சொல்லு ராதிகா. சண்டே இருக்காரா? தூங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஃபோன் கொடுக்குறீங்களா? தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றல. நீ யாரு? நான் தாமர், அவரோட மனைவி. இனிமே அவருக்கு ஃபோன் பண்ணு, கொன்னுடுவேன். என்னது மனைவியா? என்ன நடக்குதுங்க? அக்கா வரியா? ஷாப்பிங் நான் வரல. இல்ல சண்டே வீட்டுக்கு. ஏய், சண்டே மறந்துரு. என்னது? உன் உயிருக்கு ஆபத்து. என்னடி வளர்ற? அதான் உயிருக்கு பயந்துட்டு சண்டே அவகிட்ட இருக்க சொல்றியா? முடியாது. நான் போய் பேச போறேன். யார்கிட்ட? அந்த பொண்ணு கிட்ட. அது பொண்ணு இல்ல, பேய். செத்து போன அவளுக்கே அவர் கூட வாழணும்னு ஆசை இருந்தா எனக்கு இருக்காதா? பொண்ணுன்னா பேயும் இறங்கும். இறங்கும். நடு மண்டில நச்சுன்னு இறங்கும். இப்போ நீ வரியா இல்லையா? வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஏன் கூட ஒரு இடத்துக்கு வரணும். எங்க? அந்த மகான வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அக்கா, சாமியார்னு சொன்ன பார்த்தா கஜினி சூர்யா மாதிரி உடம்பெல்லாம் பச்சை குத்தி வச்சிருக்கான். இவனால உண்மையா பேய் ஓட்ட முடியுமா? நோ டவுட் மேடம். சாமி நிறைய பேய வெட்டி இருக்காரு. சில பேய்ங்க சாமியே விரட்டி இருக்கு. வெந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கே. யார் மணி? என்ன விஷயம்? சுவாமி, இவ சண்டின்னு ஒரு வளர்ந்தவரை விரும்பினா. விரும்பட்டுமே. இவங்க 2 பேர் நிச்சயதார்த்தம் எங்க அப்பாவால நின்னு போச்சு. சோ தாமரை உங்க வாழ்க்கையில இப்படி விளையாடி இருக்காளா? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்க. பெல்.
$9,999. இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஏன் அப்படி? சட்டம் அப்படி. இன்னைக்கு சனிக்கிழமை நிறைஞ்ச அமாவாசையா இருக்கு. உடனே கிளம்புறோம், வீட்டை பாக்குறோம், தாமரையை தூக்குறோம். கையே படாம கதவு திறந்துட்டீங்க. அதான் சாமியோட சக்தி. காத்துல திறந்த மாதிரி இருக்கு. காத்து கருப்பு ஏதா இருந்தாலும் என்கிட்ட அடங்கிதானே ஆகணும். இங்க ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு. அது எங்களுக்கே தெரியும். அதை விரட்டதானே உங்களை கூட்டிட்டு வந்தோம். ஆமா இல்ல? அப்ப பூஜையை போட்டுடலாமா? அதுக்கு முன்னாடி டிஃபனை போட்டுருவோமா? ஏன் சாமி காலையில சாப்பிடவே இல்லையா? 4 நாள் சாப்பிடல. கட்டும் விரதத்துல இருக்கிறது தான் அவன் அப்படி சொல்றான். அதனால உங்க உடம்பு பழனி படிக்கட்டுமா? மூடிக்கோ 3 பக்கம் சத்தம். என்ன சாமி கதவை மூடிட்டீங்க? நான் அடிக்கிற அடியில பேய் சும்மா அப்படியே 4 பக்கமும் தெரிச்சு ஓடும். அப்படியே ஓடி போயிடுச்சுன்னா நான் தான் விரட்டிக்கிட்டே பின்னாடி போனோம். நொற தள்ளிடும். ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். உடனே இங்க ஒரு சேர போறீங்க, அங்க ஒரு சேர போறீங்க, அங்க ஒரு சேர போறீங்க, அங்க ஒரு சேர எம்டியா போறீங்க. எதுக்கு நடக்க போறது என்ன மீட்டிங்கா? பேயோட சாட்டிங். கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க இத பார்க்கலாம். மற்றபடி குழந்தைகள், இதய பலகீனமானவர்கள், கர்ப்பஸ்திரீகள், வயதானவர்கள் இந்த காட்சியை பார்க்க வேண்டாம். அப்ப நம்ம கிளம்பலாம். எங்க போறீங்க? நீங்க தானே போக சொன்னீங்க. இது உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. அப்படி தெளிவா சொல்லுங்க. பாயிண்ட். ஜிக்கி சிங்கி அடிச்சாலும் 2 வருடாலும் அபிநயம் பிடிக்கிறாரு. முதல்ல அபிநயம் தான் பிடிப்பாரு, அப்புறம் பேய பிடிப்பாரு. செஞ்சு விட்டுருவேன். என்ன எரிஞ்ச விறகு கட்ட மாதிரி இருக்காரு? யாருங்க இவரு? என்ன சாமி நீங்க தாமரையை கூப்பிட்டா செந்தாமரையை கூப்பிட்டீங்க. அதான் இந்த ஆளு தான் நிக்கிறான். ஐயோ அண்ணே, சாரிண்ணே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, தெரியாம கூப்பிட்டுட்டேன். லைட்டா கொஞ்சம் ஜெகா வாங்கிக்கிறீங்களா? வேணும்னா ஒரு காட்டட்டுமா? நீங்க முதல்ல போய் உங்க உடம்ப டாக்டர்கிட்ட காட்டுங்க. இருக்கிற எருமலுக்கு இன்னொரு வாட்டி செத்துருவார் போல இருக்கு. சீக்கிரம் தாமரை கூப்பிடுங்க. இப்ப பாரு, தாமரை என் வீட்டுல என்னடா பண்றீங்க? யார்டா நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக தேவையில்லாம அந்த பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற? இது குடும்ப பிரச்சனை. எப்ப ஒரு பிரச்சனை வீதிக்கு வந்துருச்சோ அப்பவே அது பொது பிரச்சனை ஆயிருச்சு. தேவையில்லாம அந்த பொண்ணோட வாழ்க்கையில தலையிடாத. தலையிட வேண்டாம். உன்னை கட்டி கமண்டலத்துல அடைச்சு கங்கையில கரைச்சு கரையேத்திடுவேன். நக்கலா? உனக்கு 5 நிமிஷம் டைம் தரலான்னு பார்த்தேன், 3 செகண்ட் தான். அதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. நீ மரியாதை எங்க இருந்து ஓடிடு. பேய வரட்டுறேன்னு வந்தான், கடைசியில பேய் இவனை விரட்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா நான் கிளம்புறமா, என் பேமெண்ட்டை கொடுமா. பேயடி வாங்குற, எதுக்கு பேமெண்ட்? ஐயோ இது ட்ரீட்மெண்ட்டுக்குமா. அதையும் அங்கேயே வாங்கிக்கோ. எங்க? போயிடுச்சு. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுப்பா. டேய் இந்தாங்கடா, கேந்துங்கடா, வாங்கடா போலாம், வாங்கடா. ஐயோ நடந்தே போறேன். ஐயோ எப்படி சார் இந்த பேயோட குடும்பம் நடத்துறீங்க? வராரே பா. என்ன சார் இதெல்லாம்? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களுமா சார்? போங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கொடைக்கானலுக்கு ஒரிஜினல் சாமியாரியை பார்த்துருவோம்.
சாமி எதுக்காக பழனிக்கு எங்களை கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சிங்க? என்ன நடந்தது? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ போறேன், திரும்பவும் வாழ போறேன். நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல சாமி, ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க தான் வழி சொல்லணும். பழனிக்கு போறது என்னோட கட்டாயம் இல்ல, வேற யாரால சாமி? சண்டியோட அப்பா அம்மாவோட ஆத்மா. சாமி எங்களால இதை நம்ப முடியல சாமி. இப்ப நம்புறீங்களா? அப்பா அப்பா என்னப்பா எப்படி சாமி? சாமி நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். அவனை அவன் மனைவியோட ஆத்மா கிட்ட இருந்து பிரிக்கிறது நடக்காத காரியம். அப்போ வேற வழியே இல்லையா சாமி? இருக்கு, அது உண்டாலதான் முடியும். என்னாலயா? ஆமா, தன் குடும்பமே ஒரு விபத்துல இருந்ததால சண்டி கோயிலுக்கும் போறதில்ல, சாமியும் கும்பிடுறதில்ல, முக்கியமா குலதெய்வ வழிபாடு செய்யறதில்ல. அந்த ஆத்மாவோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அவனால் அந்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ண முடியாது. அத நீ போய் செய். சாமி என் பொண்ணுக்கு சண்டியோட கல்யாணம் கூட நடக்கலையே. நிச்சயம் கூட நடக்கலையே சாமி. அப்புறம் எப்படி சாமி என் பொண்ணு அவங்க குலதெய்வம் ஏத்துக்கும்? அதை நான் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதமா? சம்மதம் சாமி. அந்த பழத்தட்டை கையில் எடுங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். எடுங்கப்பா. எதிரில் நிக்கிறவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு சம்மதமா? சம்மதங்க. தட்டை மாத்துங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க குலதெய்வ வழிபாடு ஆரம்பிக்கலாம். இவங்க செய்ய போற பூஜைக்கு தாமரை தடையா இருக்காம நீங்க தான் பாத்துக்கணும். சரிங்க. இன்னையிலிருந்து நீ சண்டியோட பாதி மனைவி. தைரியமா பூஜையை ஆரம்பி. வர்ற சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு ஆரம்பமாகுது. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ விரதம் இருக்க ஆரம்பிக்கணும். அது அவ்வளவு சுலபம் அல்ல. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சண்டி முனீஸ்வரன் முன்னாடி ஒரு தீபத்தை ஏத்து. உன்னோட பக்தி உண்மையா இருந்தா தீபம் அணையாது. சரி சாமி. நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. தம்பி, ராதிகா உங்களுக்காக குலதெய்வ பரிகார பூஜை பண்ணதுக்காக கோயிலுக்கு போறா. அதை சொல்லிட்டு போலாம் தான் இங்கே வந்தேன். அதெல்லாம் வேணாம் சார், தயவு செஞ்சு ராதிகாவை தடுத்து நிறுத்துங்க. உங்க அப்பா அம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க தடுக்க வேண்டியது ராதிகாவில்ல, தாமரைய. யாருக்காகவும் என்னால் தாமரையை விட்டு கொடுக்க முடியாது சார். செத்து போன ஒருத்திக்காக உயிரோடு இருக்கவளை கொண்டுடாதீங்க. வரேன். செத்து போன ஒருத்திக்காக உயிரோடு இருக்கவளை கொண்டுடாதீங்க. தாமரை, தாமரை. அம்மா, அத்தை, மாமா, நீங்க இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? உங்களை பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் ஏன் என்ன பார்க்க வரல? என் பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதை பார்த்து எங்க ஆத்மா சாந்தி அடையும் சந்தோஷமா இருந்தமே. அந்த நினைப்புல மண்ணள்ளி போட்டல்ல. புரியல அத்தை. ராதிகா விஷயத்துல நீ தலையிடாத. உங்களுக்கு எப்படி தெரியும்? ராதிகாவை இங்க வர வச்சதே நாங்க தான். என் புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, கொஞ்சம் கூட அறிவில்லை உங்களுக்கு. நீ உயிரோட இருந்த இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தா நீ கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம தான் இறந்துட்டோமே, நீ புரிஞ்சுக்கிட்டு பேசு. நான் இறந்தாலும் என் புருஷனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். யாருக்காகவும் என் புருஷனை விட்டு தர முடியாது. தாமரை, பைத்திய மாதிரி பேசாத. இனிமேல் உனக்கு வாழ்க்கை கிடையாது, ஆனா அவர் வாழணும். அதனாலதான் அவர் கூட இருக்கேன். இங்க பாரு, அவங்களுக்கு முதல்ல ஒழுங்கா நீ கல்யாணம் பண்ணி வச்சிடு, அதுதான் நல்லது. என் புருஷ விஷயத்துல தலையிட்டா யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன செய்வ? உன்னால செய்யவே முடியாத ஒரு காரியம் இருக்கு. யார் சொன்னா? என்னால செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்திலே இல்ல. இருக்கு. இல்ல. இருக்கு. இல்ல. இருக்கு. இல்ல. சொல்லு. உன்னால ஒரு குழந்தை பெத்து தர முடியுமா? பேயா சுத்திட்டு இருக்கிற எங்களை ஒரு தாத்தா பாட்டியாக்கி எங்களை சாந்தப்படுத்த முடியுமா உன்னால? உன்னை
இயற்கையை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாதுமா. தாமரை, உன் புருஷன் மேல உண்மையான அன்பு இருந்தா அவங்கள சேர்த்து வை. எல்லாரும் கேட்ட போங்க போங்க. மொட்டை அண்ணே, அண்ணனுக்கு பால் வேணும்டா. வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. ஆவின் பால் ஆரோக்கிய பால் இல்லடா. இதோட சூப்பர் பிள்ளை கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே. சொன்னதை செய்யடா மொட்டை. அண்ணே வணக்கண்ணே, வர சொல்லிருந்தீங்களாமே. ஏய், அந்த வீட்டு மேட்டர் என்னாச்சு? இடம்னா வாங்கலாம், வீடுனா வாங்கலாம், அது கோயில்னே. நல்லதா போச்சு. இப்பெல்லாம் கோயில்ல கொள்ளடிக்கிறதா பேசுனே. அது இல்லண்ணே, அந்த வீட்டுல பேய் இருக்குண்ணே. என்கிட்டே பேக்குதியா? அண்ணே, நான் எடி பார்த்திருக்கேன், பேய் எடி பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டான்னு. என் அடிய பாக்குறியா? எப்படி இருக்கு? அவன் சொல்லிதான் அடிச்சான், நான் சொல்லாம அடிப்பேன். இருக்கு அந்த வீட்டை எழுதி வாங்குறேன் பாரு. நீ எதுக்காக வந்திருக்க எனக்கு தெரியும். உன் மனைவியை கட்டுப்படுத்த என்னால முடியாது. பாய், உங்களாலே முடியலன்னா என்னால என்ன பண்ண முடியும் பாய்? உன்னால மட்டும்தான் அது முடியும். என்னாலன்னு சொல்றீங்க, எனக்கு இந்த மந்திரம் தந்திரம் எதுவுமே தெரியாதே பாய். மந்திரத்தால கட்டுப்படுத்த முடியாத மனைவியோட ஆத்மாவை உன்னோட பாசத்தால கட்டுப்படுத்த முடியும். நம்ப முடியல பாய். நம்பாதது நம்ப வைக்கிறதா அந்த இறைவனோட செயல். மந்திரம் கால், மதி முக்கால். இந்தா, இதுல 4ஆம் பக்கம் இருக்க அவுராத 108 முறை நிறுத்தாம ஓது. உனக்காக நானும் ஓதுறேன். 108வது முறை தாண்டினதும் அந்த ஆத்மா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதை தாராளமா செய். அந்த ரப்பு ரசூலும் உனக்கு துணையா இருப்பாங்க. போயிட்டு வா. அஸ்ஸலாமு அலைக்கும். உன்னால ஒரு குழந்தையை பெத்து தர முடியுமா? அம்மா சொல்றது கேளு தாமரை. உன் புருஷன் மேல உண்மையாவே உனக்கு அன்பு இருந்தா அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுடு. அவங்களுக்கு நீயே மகளா போற. நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடு தாமரை. அப்பதான் எங்க ஆத்மா சாந்தி அடையும். நான் எங்க அம்மா சொன்ன மாதிரி 2 பேரையும் சேர்த்து வச்சிடுறேன். இந்த வீட்டோட வாரிசா நானே பொறுக்க போறேன். தாமரை, மாமா சொல்லு மாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் கூட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? இல்ல நான் தான் சொல்லுவேன். நான் சொல்றேன்மா. நான் தான் சொல்லுவேன் மாமா. நான் சொல்றேன்ல. நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்ல? கேப்பேன் மாமா. வா என் கூட. தாமரை, லாஹிலாக இலா அந்த சுபானக்க இன்னி குத்தும் மினல்லாலி. லாஹிலாக
إلى أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك. என்ன மாமா செய்ய போற? தாமரை, என் உலகத்துல நீ வந்து வாழன்னு ஆசைப்படுறத இந்த இயற்கை வேணா தடுக்கலாம். ஆனா உன் உலகத்துக்கு நான் வரப்போறத யாராலையும் தடுக்க முடியாது. புரியல மாமா. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. என்னை எதுவுமே பேச விடாம நீ இப்படி பண்ணிட்டே மாமா. நீ ராதிகாவை கட்டிட்டு வாழணும், நானே உன் மகளா பிறக்கணும்னு ஆசைப்பட்டேனே. ஏன் இப்படி என்ன பேச விடாம இப்படி பண்ணிட்டீங்க? அவசரப்பட்டுட்டீங்க மாமா. இல்ல தாமரை, உன் முடிவு எதுவாக இருந்தாலும் என்னோட முடிவு இதாக தான் இருந்திருக்கும். நான் உன் கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ சாகணும்னு நான் நினைச்சதே இல்லை. நீங்க இவ்வளவுதான் என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்களா மாமா? உடனே ஹாஸ்பிட்டல் போங்க மாமா. கொஞ்சம் பொறு தாமரை, சொல்றல போங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உலகத்துக்கு நானே வந்துடும். அப்படி பேசாத மாமா. யாராவது இருக்கீங்களா? அதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமா வாழ. சண்டிமணி, என்ன சோதனை? உனக்காக நான் செஞ்ச பூஜை பொய்யா? விரதம் பொய்யா? பக்தி பொய்யா? உன் மேல வச்ச இந்த நம்பிக்கை எல்லாம் பொய்யா? என்ன நீ மகளை ஏத்துக்க மாட்டியா? டேய், அவ எங்க இருக்கான்னு தெரியல. போய் தேடுடா. டேய், வாடா. அண்ணே, இங்க இருக்கானே. டேய், அவட போய் தூக்கிட்டு வாடா. ஏய், அன்னைக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்திருந்தா பிரச்சனை இல்ல. அன்பா சொன்னா கேட்க மாட்டீங்கடா. அடிச்சு புடுங்கடா, குடுவீங்கடா. ஏய் மட்ட, இவன் கையை பிடிச்சு கையெழுத்து வாங்கடா. ஏய் மட்ட, இந்த கையில மட்டும் செல்லாது, இடது கையை பிடிச்சு வாங்கடா. அன்னைக்கு உன் குடும்பம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற. அது ஆக்சிடென்ட் இல்லடா, அண்ணன் ஏற்பாடு. பேசுற சாவுங்கடி. என்ன பாக்குற? டேய், அண்ணன் இந்த வீட்டை நமக்கு பரிசா கொடுத்திருக்கிறாரா? உன்னை விட மாட்டேன்டா. அண்ணனுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும்ல. டேய், அண்ணா சூப்பரா இருக்குது. அவளை தூக்கிட்டு வாங்கடா. சரிங்கண்ணே. டேய் மொட்டை, வாடா.
சமப்பா. ஆமா, பின்னாடி எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஏய், திரும்பி. மாமா, நானே வந்து உனக்கு மகளா பொறுப்பேன். நீ ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. அப்புறம் என்ன, கல்யாணம் தான். அப்படியாடா குட்டி, போடா கண்ணு, போய் விளையாடு. ஜாக்கிரதையா விளையாடு என்ன. போ, பாப்பா விளையாட போயிடுச்சு, இப்ப நம்ம விளையாடிக்கலாமா? வாடா என் கண்ணு குட்டி. வீட்டா பாத்தியா? உள்ள போய் பாத்தியா? நம்ம என்ன சுத்தி பார்க்க வந்திருக்கோம்? உள்ள போயிட்டு வெளியில வந்தா ஒரு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம். நீ வீட்டுல இருக்கிற பொருளை பாக்குற, ஆனா நான் வாசல்ல நிக்கிற பொண்ணை பாக்குறேன். என்ன பிளான்? உள்ள போறோம், பொண்ணை தூக்குறோம், 1 கோடி ரூபா பணத்தை கேக்குறோம், ஏன் பிரச்சனையை தீக்குறோம். அப்ப எங்க பிரச்சனை? 6 கோடி ரூபா பணத்தை கேக்குறோம், எல்லாரும் பிரச்சனையும் தீக்குறோம். அது பஞ்சா பிரிச்சிருச்சுடா. ஐயோ, இந்த பக்கமே இனிமேல் வரக்கூடாதுடா சாமி. ஐயோ, 6 கோடிக்கு ஆசைப்பட்டு 6 கோடியுமா கட்ட அவுத்துட்டாலே. ஐயோ, இந்த பக்கம் வேணாண்டா. இந்த வீட்டுல உண்மையிலேயே பேய் இருக்குடா, வாங்கடா ஓடிடலாம். இந்த வீட்டோட காவல் தெய்வமா தாமரையும் குலதெய்வமா சண்டி முனீஸ்வரன் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது.